ஓகே கௌஷிப்பா, லெசன் நேம் என்ன? அடிஷன். ஓகே, மேக்ஸ் சாப்டர் 2. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் லெசன் என்ன பார்த்தோம்? நம்பர்ஸ்லாம் பார்த்தோமா? ஓகே, ஸோ அடிஷன். ஆட் த ஃபாலோயிங் ரீக்ரூப் இஃப் நீடட். ரீக்ரூப்னா என்னது? ரீக்ரூப்னா கேரி ஓவர் ஆகுறது. சரியா? மோர் தென் 10க்கு 10 அண்ட் அபவ் போகும்போது கேரி ஓவர் பண்ணுவோம்ல, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு ஏ அண்ட் சி, ஏ ஃபார் ஆப்பிள், சி ஃபார் கேட் பண்ணி ஆன்சர் சொல்லு ஃபாஸ்ட்டாக. ரொம்ப நேரம் டைம் எடுக்கக்கூடாது, கடகடன்னு போடணும். கீழே உட்காந்து ரைட்டிங் டேபிள் எழுதுறா. இப்படி எழுதுனா கொஞ்சம் நேரத்தில் டயர்ட் ஆகிடுவேன். நீ உட்காந்துருக்கிறத விட கொஞ்சம் டேபிள் ஹையாக இருக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உனக்கு. எல்லாம் முதுகு வலிக்கும். கீழே உட்காந்துக்கோ, கீழே உட்காந்து ரைட்டிங் டேபிள் எழுது. எது மேலே உட்காந்துருக்க? கீழே உட்கார்றா. இப்படி உட்காந்தனா ஈஸியாக இருக்கும் உனக்கு. சீக்கிரம் ஏ அண்ட் சி. சொல்லுங்க. ஏக்கு என்னது? ஏக்கு வந்து 95. சி 72. வெரி குட். ஓகே, அவ்வளோதான். பேலன்ஸ்லாம் நீங்கள் அப்புறம் பண்ணிக்கோங்க. ஓகே, கீழே கொடுத்துருக்கிறது வந்து அந்த 3 டிஜிட் ஆட் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்க? 3யுமே லைனாக எழுதிட்டு ஒன்றா பண்ணுவியா, இல்லை 2 ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் 3rd ஆட் பண்ணுவியா? போட்டுட்டு பண்ணலாம்ல. வெரி குட். ஓகே, எனக்கு ஜி மட்டும் சொல்லுங்கள். ஜி ஃபார் கோட் மட்டும் பண்ணி சொல்லு ஃபாஸ்ட்டாக. பண்றேன். ரஃப் நோட்டை பக்கத்துலேயே வச்சுக்கோ. கடகடன் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க. 98. 89, 98. வெரி குட். ஓகே, செகண்ட் கொஸ்டின் படிங்க. Solve the following word problems in your notebook. There were 28 ripe and 35 unripe bananas in a basket. How many bananas were there in all the basket? என்ன பண்ணனும்? ப்ளஸ் பண்ணனும். ஃபாஸ்டா சொல்லு. அடிஷன் அவ்வளவுதான். 28 + 35 சொல்லுடி. ஈக்குவேஷன் பக்கத்துல எழுதிக்கங்க. क्वेश्चन மார்க் பக்கத்துல எழுதிக்கோ. எனக்கு ஆன்சர்லாம் வேணாம். 28 + 35 ன்னு எழுதிக்கோ. ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்கோ. 28 + 35 ன்னு போட்டுக்கோ. போட்டியா? அந்த இந்த பேஸ்கெட் क्वेश्चन மார்க் இருக்குல்ல, அது பக்கத்துல போட்டுங்க. ஓகே, ஒன்னொன்னு ஆன்சர் பண்ணா ரொம்ப லேட் ஆயிடும். சரியா? போட்டிங்களா? 28 + 35 போட்டியா? போட்டேன். வெரி குட். ஓகே, ரைப்னா என்ன, அன்ரைப்னா என்னது? ரைப் சொல்லு, தெரிஞ்சதை சொல்லு. ரைப் பனானா. தெரிஞ்சதை சொல்லு. நீ சொல்றது கரெக்ட் தான், சொல்லு. பனானா தோல் அங்க அப்படியே இருக்குது. அன்ரைப். டேய், அது பீல். பீல்னா தான் தோலை பிக்கிறது. ரைப் அன்ரைப்னா, ரைப்னா வந்து பழுத்தது, அன்ரைப்னா பழுக்காதது. மாங்காய் மாம்பழம் இருக்குல்ல, அதே மாதிரி வாழைப்பழத்தில் வந்து பச்சையாக இருக்கும் கொஞ்சம், அதை நம்ம சாப்பிட முடியாதுல்ல, அது வந்து அன்ரைப்பு. ரைப் ஆகிடுச்சுன்னா மஞ்சள் கலரில் இருக்கும், பழுக்கிறது. சரியா? ரைப் மீன்ஸ் பழுக்கிறது. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. செகண்ட் கொஸ்டின் படிங்க ஃபாஸ்ட்டாக. செகண்ட். There were 26 fish in an aquarium. 18 more fish were placed in the aquarium.
How many fish are there in the aquarium now? வந்து addition. எது அடிஷனு? B. இந்த லெசனில் வரது எல்லாமே அடிஷன் தான், பட் வந்து புரிஞ்சு பண்ணணும். சரியா? ஓகே, எதாவது ஆட் பண்ணணும்? அந்த ஈக்குவேஷன் எழுதுங்க கடகடன்னு. 26, 18. ஓகே, 26 ஃபிஷ்ஷஸ் வந்து முதல்ல இருந்தது, 18 மோர் ஃபிஷ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அக்வாரியம்னா என்னது? அக்வாரியம் இந்த நீரில் வாழுதில் உயிரினம்லாம் அதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ஃபிஷ்ஷு, டாட்டாய்ஸு. நம்ம இங்கே போயிருக்கோம்ல சிங்கப்பூரில், சி அக்வாரியமு. உள்ளே நடந்து போகும்போது மேலெல்லாம் மீன் போகுமேடா சைட்லலாம், அதுதான் அக்வாரியம். அக்வாரியம் மீன்ஸ் இட்ஸ் வந்து வாட்டரில் வந்து ஃபிஷ்ஷு, அந்த சி லிவிங் பீயிங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறது தான் வந்து அக்வாரியம். ஓகேவா? அடுத்தது படிங்க. ஆடிங் 3 டிஜிட் நம்பர்ஸ் வித்தவுட் ரீக்ரூப்பிங். வித்தவுட் ரீக்ரூப்பிங்னா என்னது? கேரி ஓவர் ஆகாது. சரியா? ஸ்ட்ரெயிட்டாக அந்த 9 அண்ட் பிலோவே உனக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஓகே, அங்கே பாருங்கள். லெட்டஸ் லேர்ன் ஹவு டு ஆட் 3 டிஜிட் நம்பர் வித்தவுட் குரூப்பிங். சரியா? அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? 1 2 3 எப்படி பிரிக்கலாம் நீ? அந்த பெரிய பிளாக் அந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க பாரு, பெருசாக ஸ்கொயராக. இட்ஸ் எவ்வளோ அது? ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம படித்தோம். என்னது அது பெருசாக கொடுத்துருந்தா? 100. ஒரு ஸ்ட்ரிப்பு, ஒரு ஸ்ட்ரிப் இப்படி நீட்டாக இருந்ததுன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் 10. ஓகே, 10. ஸோ 123 எப்படி எழுதியிருக்காங்க பாரு, பெருசாக 100 + 20 2 ஸ்ட்ரிப் போட்டிருக்காங்க, அண்ட் 3 சின்ன சின்ன க்யூப்ஸ். புரியுதா? ஸோ 123. செகண்டில் பாரு 114, 100, 10, 4. ஸோ 114. புரிஞ்சிருச்சா? இது ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம படித்த ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸ்டெப் 1. ஓகே, ரைட் த ஆகண்ட் அண்ட் ஆட் அண்ட் டிஜிட். ஆகன்னா வந்து ஆட் பண்ண போகிற நம்பர், ஆடன்னா அந்த நம்பரோட எந்த நம்பர் ஆட் பண்ணுறியோ அது வந்து ஆடண்ட். சரியா? அது பெருசாக உனக்கு தேவையில்லை, பட் அவங்க கொடுத்துருக்கிறதுனால சொல்கிறேன். ஓகேவா? ஆகண்ட்ன்றது இப்போ 5 + 2 அப்படின்னா 5 வந்து ஆகன், 2 வந்து ஆடன். அது கூட நீ ஆட் பண்ணுற. ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எழுதுவல்ல, அது வந்து ஆகன். அது கூட எழுதுறது எல்லாமே ஆடண்ட், ஆட் ஆகிக்கிட்டே வரும். சரியா? ஆஸ் பர் த ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ். ஓகே, ஸ்டெப் 2 பாரு. ஆட் த ஒன்ஸு. இப்படி தானே பண்ணுவோம் நம்ம எப்போவுமே அடிஷனு. ஒன்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம், அப்புறம் 10s, அப்புறம் 100s தானே பண்ணுவோம். அதை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, அதை சும்மா அந்த க்யூப்ஸ்லேயும் காமிச்சிருக்காங்க. 123, 114 + 7 எப்படி ஆட் பண்ணணும்? ஒன்ஸை மட்டும் 3 + 4 + 7 அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். சரியா? ஸ்டெப் 3 என்னது? 10ஸை மட்டும் ஆட் பண்ணணும், தனியாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பேஜ் போங்க. 100s மட்டும் தனியாக எடுத்திருப்பாங்க. எத்தனை 100s இருக்குது இதில்? 2 100s இருக்குது. கரெக்டா? 123ல் ஒரு 100, 114ல் ஒரு 100. ஸோ 2 100s தனியாக எடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து அதை சேர்த்து எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க. 200 and 123யும் 114யும் ஆட் பண்ணுறாங்கப்பா. பாருங்க. 3 + 4 7, 2 + 1 3, 1 + 1 100, 100 200, 2 10s, 1 10s, 3 10s, 3 1s, 4 1s, 7. புரிஞ்சிருச்சா? நார்மலாக நீ பண்ணுறத ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. நார்மலாக நீ ஆட் பண்ணுவல்ல, அதே தான். சரியா? பட் என்னதுன்னா வித்தவுட் ரீக்ரூப்பிங், உனக்கு கேரி ஓவர் ஆகாது. புரியுதா? அதனால் இப்படி காமிச்சிருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ கான்செப்ட் 2A செக்கில் வந்து எனக்கு A ஃபார் ஆப்பிள், K ஃபார் கங்காரு, தென் M ஃபார் மங்கி. 3 பண்ணுங்க. ஃபஸ்ட்டு A ஃபார் ஆப்பிள் பண்ணு, ஃபாஸ்ட்டாக பண்ணு, கடன் பண்ணணும், லேட் பண்ணக்கூடாது. A for apple, அப்புறம் கங்காருவா ஜியா? கே கங்காரு ஜியாடா வரும். டேய் கங்காரு கே வரும்டா. கேங்கரு 217 + 431 பண்ணுங்க. எழுதிட்டேன். ஓகே, M ஃபார் மங்கி. மங்கி யாரு? மங்கி யாரு? மங்கினா மங்கி தான். நீ தான் மங்கி. பண்ணு. M ஃபார் மங்கி பண்றா?
பண்ணிட்டியாடா வெரி குட்ரா. ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லுங்க, ஆன்சர் சொல்லு. ஏ ஃபார் ஆப்பிள் ஆன்சர் சொல்லு. A for apple வந்து 259. Kangaroo? Kangaroo 648. Very good. Monkey? 963. Very good. அவ்வளவுதான். அடுத்த பேஜ் போங்க. Very good. ஓகே, இது இப்போ வந்து ரீக்ரூப்பிங் பண்ணுறோம். சரியா? ரீக்ரூப்பிங்னா என்னது? ஒன்ஸ்லேருந்து டென்ஸுக்கு கேரி ஓவர் ஆகும், டென்ஸ்லேருந்து ஹண்ட்ரட்ஸ் கேரி ஓவர் ஆகும். யூஸ்வலாக மோர் தேன் 9 10 11 12லாம் உனக்கு கிடச்சதுன்னா 2 இங்கே போடுவேன், 1 அங்கே போடுவல்ல. அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒன்ஸில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அது டென்ஸாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த டென்ஸை தூக்கி டென்ஸில் போட்டுட்டு ஒன்ஸை மட்டும் இங்கே பேலன்ஸ் இருக்கிறது எழுதணும். புரியுதா? இங்கே பாருங்கள், அவங்க ரீக்ரூப்பிங்கில் அந்த பர்பிள் கலரில் மேலே கொடுத்துருக்காங்க பாரு. 17 ஒன்ஸை வந்து எப்படி எழுதலாம்? 17 ஒன்ஸ் இருக்குது பாரு, சின்ன சின்னதாக டாட் டாட்டா கியூப் கொடுத்துருக்காங்கல்ல மேலே பர்பிளில். 17 ஒன்ஸு. ஓகே, அதை எப்படி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க பாரு. ஒரு டென்ஸு 7 ஒன்ஸாக பிரிக்கலாம்ல, அதானே 17 1 7 1 10 7 ஒன்ஸ் தானே அந்த பர்பிளில் பிரிச்சிருக்காங்க. அது கரெக்ட் தானே? ஓகே, அடுத்தது வந்து 14 டென்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிப்பு பாரு, ஒன்றா ஸ்ட்ரெயிட்டாக 14 கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது அதுக்கு அர்த்தம்? 14 டென்ஸு. கரெக்டா? ஒரு ஸ்ட்ரிப் இருந்தால் டென்ஸ் தானே. ஸோ 14 டென்ஸுன்றது என்னது? 14 டென்ஸ் ஆர் 14 10s are 14 10s are சொல்லுங்க. 14 10s are கரெக்ட் தான் சொல்லு. 140. சொல்லுங்க, கரெக்ட் தான் சொல்லு. வெரி குட். அவ்வளோதான். கான்ஃபிடென்ட்டாக பண்ணணும்ப்பா. மேக்ஸ் எல்லாம் ரொம்பலாம் இது பண்ணக்கூடாது. சரியா? 140 டக்குன்னு சொல்லு. அதுக்கே அவ்வளோ இது பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் லெசனில் படித்தோம்ல. 140 ரீக்ரூப் எப்படி பண்ணலாம்? நீ சொல்லும் போதே தெரியுது. 140 100ன்றது என்னது? பெரிய ஸ்கொயரு. புரிஞ்சிருச்சா? அப்புறம் 40க்கு என்ன பண்ணணும்? 40க்கு வந்து ஸ்ட்ரிப் 4 போடணும். புரியுதா? அவ்வளோதான். அதானே போட்டிருக்காங்க. புரிஞ்சிருச்சா? இப்போது ரீக்ரூப்பிங் புரிஞ்சிருச்சுல உனக்கு கான்செப்ட்டு? ஓகே, இப்போ அது கீழே உள்ளதெல்லாம் ஒன்றும் பெருசாக படிக்க வேணாம்டா. ஓகேவா? கான்செப்ட் ப்ராக்டிஸ். இப்போ 35 ஒன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை டென்ஸு ஒன்ஸாக பிரிக்கணும். எப்படி பிரிப்ப? டக்குன்னு சொல்லு. 35. அவ்வளோதான். 35 அது எப்படி வந்து ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி எழுதுவீங்க அந்த பாக்ஸில்? எப்படி எழுதுவ? டக்குன்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் 10 அப்ப 5. அவ்வளோதான். வெரி குட். 10 வந்து ஸ்ட்ரிப்ஸு, 3 10 ஸ்ட்ரிப்ஸு, 5 ஒன்ஸு. அவ்வளோதான். 35. வெரி குட் ராச்சலப்பையில். 60 ஒன்ஸ் என்னன்னு போடுவீங்க? 60 ஒன்ஸு. 60 ஒன்ஸை வந்து டென்ஸாக மாற்றணும். அப்போ எப்படி பண்ணுவேன்? சொல்லு. 10 அதே மாதிரி 6 வரைக்கும். அவ்வளோதான். 60. புரிஞ்சிருச்சா? 10 6 ஆர் 60. ஓகே, அங்கே அடுத்தது செகண்ட் இது பாருங்கள். ரீக்ரூப் த ஃபாலோயிங் டென்ஸ். இதெல்லாம் நீயே பண்ணிடுங்கடா அப்புறம். சரியா? இப்போ பண்ணால் டைம் ஆகிடும். அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணிக்க வேணா. இல்லைனா நீ வந்து என்ன பண்ணு, ஒரு 6 கோடு போட்டுக்கோ. 1 2 3 4 5 6 6 கோடு போட்டுக்கோ. 60 ஒன்ஸில் சின்னதாக. ஏன்னா அவங்க வெறும் டேஷ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டாக போடு. ஓகே, 35 ஒன்ஸுக்கு வந்து 3 கோடு போட்டுட்டு 5 டாட் வச்சுக்கோ. உனக்கு புரியுற மாதிரி தான். ரொம்ப அழகாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது ஃபஸ்ட்டு ஏ பண்ணிடுங்க. 35 ஒன்ஸு. இங்கே பாரு, 10க்கு வந்து என்ன பண்ணு, இப்படி ஒரு கோடு போட்டுரு. 100க்குனா பாக்ஸ் போடு ஸ்கொயரா. உனக்கு புரியுற மாதிரி தான். 10க்குனா கோடு போட்டுக்கோ இப்படி நேட்டா. இதுக்கு ஒன்ஸுக்கு வந்து சும்மா டாட் வச்சுக்கோ, சின்ன சின்னதாக. டாட் இல்லை சின்னதாக ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோ. ஓகே, 30 5 ஒன்ஸு. வெரி குட்ரா. இது புரியல உனக்கு. அதுக்கப்புறம் படிச்சிங்கன்னா ஓகே. 24 டென்ஸ் என்ன பண்ணுவீங்க? 24 டென்ஸ்னா என்னது? 10 வந்து 2 வாட்டி, 4 வந்து டேய் ஒன்ஸ்னா தான் அப்படி பண்ணணும். 24 டென்ஸ். 24 டென்ஸ்னா எவ்வளோ நம்பரு? 10ஸ்னா கூட 0 சேர்த்துக்கணும். அவ்வளோதான். சொல்லு. 140 சொன்னி அதே மாதிரி தான். என்னது 24 டென்ஸ்னா? 24 கீழே எழுதிக்கோ. 24 டென்ஸ் கீழே. 24 டென்ஸ்னா எவ்வளோ நம்பரு? 24 டென்ஸ் ஆர் எவ்வளோ? 24 10s are
240. வெரி குட். அதான் எழுது 24 10 கீழே 240 எழுதிட்டு இப்போ 240 அப்படின்னா எப்படி போடுவீங்க ரெப்ரசன்டேஷனில்? 240. ரெண்டு பாக்ஸ், பெரிய பாக்ஸ் 200 100 பாக்ஸ் ரெண்டு போடணும். பெருசா போட்டுக்கோ. ரெண்டு போட்டுட்டு ரெண்டு போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? 4 லைன். 4 லைன்ஸ். வெரி குட். அவ்வளோதான் போட்டுருங்க. ஓகே நெக்ஸ்ட் பேஜ் போங்க. ஓகே இப்போ வந்து நம்ம ரீக்ரூப்பிங் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் அந்த ரெப்ரசன்டேஷனில் பார்த்தாச்சு. நம்ம அடுத்து வந்து ரீக்ரூப்பிங் வந்து நீங்கள் எப்பயும் ஆட் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி உனக்கு பாக்ஸ்லாம் கொடுத்து கம்பேர் பண்ணுறாங்கன்னா, நீ ஆட் வந்து இதுவரையும் பண்ண தெரியும் உனக்கு, சரியா? ரீக்ரூப் பண்ணுறது கேரி ஓவர்லாம் பண்ண தெரியும். பட் அதை கான்செப்டாக உனக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி, ஓகே, ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு எப்படி போகுது அப்படின்னு புரியறதுக்காக இப்படி காமிக்கிறாங்க. புரியுதா? ஸோ இட்ஸ் ஃபார் அ பேஸ். இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா உனக்கு ஃபியூச்சரில் வந்து நீ பண்ணும்போதெல்லாம் ஈஸியாக பண்ணிவிடுவேன், சரியா? இந்த அபாக்கஸ்லாம் போயிட்டு யோசிச்சு பண்ணிங்களா, அந்த மாதிரி தான் இது. ஓகே எக்ஸாம்பிள் 2 பாரு. 70 + 30. 70க்கு என்ன பண்ணணும்? அப்போ நீ 70 + 30. ஓகே ஒன்ஸ் என்னது? ரெண்டுமே 0 தான். ஸோ 0 + 0 0. டென்ஸ் என்னது வருது? 7 + 3. 7 + 3 எவ்வளோ? 7 + 3 7 10. 10. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னது? 70 + 30. 70 + 30 100. 100. வெரி குட். ஓகேவா? இங்கே கீழே அதை தான் கொடுத்துருக்காங்க. அங்கே பாரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 3ல பாரு 7 கோடு போட்டிருக்காங்க, அப்புறம் 3 கோடு போட்டிருக்காங்க. சேர்த்தா என்னது? 10 கோடு. ஓகே 10 டென்ஸ். புரியுதா? 7 டென்ஸ் + 3 டென்ஸ் எவ்வளோ? 10 டென்ஸ். 10 டென்ஸ் ஆர் எவ்வளோ? 10 10s are 100. அவ்வளோதான். கீழே பாரு அந்த 10 டென்ஸ் ஈக்குவல் டு ரீக்ரூப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய பாக்ஸ் வந்துருச்சு. ஓகே புரிஞ்சிருச்சாடா? ஸோ 70 + 30 ஆட் பண்ணால் என்ன வரும்? 10 10s 100 ஸ்கொயராக வந்துடும். புரியுதா? ஓகே ஸோ வி ரைட் 70 + 30 = 100. புரிஞ்சிருச்சா இது? ஓகே எக்ஸாம்பிள் 3 பாருங்க. 52 + 73. என்ன பண்ணணும்? ஒன்ஸ் எதாவது ஆட் பண்ணணும்? ஒன்ஸில் 3 2. 3 and 2. டென்ஸில் 7 5. ஆட் பண்ணால் உனக்கு கேரி ஓவர் ஆகிடும். ஏன்னா 7 + 5 12 வந்துடும். ஸோ 100ஆக மாறிடும். ஆன்சர் என்னது? 125 வரும். ரெண்டே ஆட் பண்ணால். அந்த 125 எப்படி எழுதலாம், எப்படி வரையலாம்? அது பார்க்காம சொல்ல, அடுத்த பேஜை பார்க்காம. 125 எப்படி வரையலாம்? 100 ஒரு பாக்ஸ், அப்புறம் 10 வந்து 2 கோடு, அப்புறம் 5க்கு வந்து இது டாட். சும்மா டாட்னு சொல்லிக்கோ. ஓகே வெரி குட்ரா. அதுதான் அடுத்த பேஜில் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஓ இந்த இதில் கொடுக்கல, சரியா? அவங்க வெறும் ஆட் மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே 28 29 ரீக்ரூப்பிங் ஒன்ஸ் அண்ட் டென்ஸ். எக்ஸாம்பிள் 4 பாருங்க. 48 + 56. மேலே 48க்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாரு. 4 10s 8 1s. 56க்கு 5 1s 5 லைன்ஸ் 6 டாட் கொடுத்துருக்காங்களா மேலே ரைட் சைடில்? ஓகே ஸ்டெப் 2. ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்? ஆகண்டும் ஆடண்டையும் வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் இதில் வச்சிடணும். அதான் மேலே போட்டிருக்காங்க. ஸ்டெப் 2 என்னது? ஒன்ஸையும் ஆட் பண்ணணும். கரெக்டா? ஒன்ஸ் என்னென்ன இருக்கு? 14 ஒன்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா? 14 ஒன்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே அடுத்தது ஸ்டெப் 3. 14 ஒன்ஸை வந்து ரீக்ரூப் ஃபர்தராக பண்ணால் எப்படி பண்ணலாம்? 14 ஒன்ஸை 14 ஒன்ஸ் உனக்கு கிடச்சிருச்சு. 8 ஒன்ஸ் 6 ஒன்ஸ் ஆட் பண்ணும்போது 14 ஒன்ஸை திரும்ப எப்படி ரீக்ரூப் பண்ணலாம்? சொல்லு. கரெக்ட் தான். 14 ஒன்ஸ் எப்படி பண்ணலாம்? 14ல டென்ஸ் வந்துருச்சுல, எப்படி பண்ணணும்? 14 எப்படா எழுதுவ? 14ல எத்தனை டென்ஸ் இருக்கு, எத்தனை கோடு போடுவ, எத்தனை டாட் வைப்ப? அதை தான் கேட்குறேன். அப்பா ரீக்ரூப்பிங்னு சொல்லு. ஒரு டாட் 4 டாட். ஒரு டாட் 4 டாட்டா? 14ரா? ஏன் கன்ஃபியூஸ் ஆகுற? 14ல எத்தனை டென்ஸ் இருக்கு? 14ல எத்தனை டென்ஸுப்பா இருக்கு?
ஒன்ஸு டென்ஸு பாருடா 1 4 ஒன்ஸு டென்ஸு ஒன்ஸில் எத்தனை இருக்குது டென்ஸில் எத்தனை இருக்கு ஒன்ஸ்ல வந்து 4 இருக்கு. ஓகே அப்போ 4 டாட்டு. அதுக்கு முன்னாடி என்ன டென்ஸில் என்ன இருக்கு டென்ஸ்ல வந்து 1 இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் ஒரு லைன் போட்டு 4 டாட் வைக்கணும்டா. ஏன் கன்ஃபியூஸ் ஆகிற? கரெக்ட் தானே? ஓகே அதுதான் போட்டிருக்காங்க பாருங்க செகண்ட் ஸ்டெப்பில். ஸ்டெப் 2ல் கீழே போட்டிருக்காங்க பாரு 14 ஒன்ஸ் ஈக்குவல் கோடு போட்டு என்ன கொடுத்துருக்காங்க 110 அண்ட் 4 ஒன்ஸ். கரெக்ட் தானே? ஓகே அடுத்தது வந்து என்ன பண்ணணும் இப்போ ஒன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸ்டெப் 3 என்னது ஸ்டெப் 3 என்ன பண்ணணும் ஸ்டெப் 3ல add the tens. அப்படி தானே நார்மலாக நீ அடிஷன் பண்ணுவலடா அதே நம்பர் தான்டா. ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதுவ அப்புறம் ஒன்ஸ் ஆட் பண்ணுவ. ஸ்டெப் 3 என்னது டென்ஸ் ஆட் பண்ணுவா தானே? கன்ஃபியூஸ் ரொம்ப இது ஆகிக்காத. டென்ஸ் என்னென்ன இருக்குது என்னென்ன நம்பர் டென்ஸில் டென்ஸ்லயா 10 40 4 10s ப்ளஸ் 5 10s அப்படி சொல்லு. கரெக்டா? 4 10s இருக்குது 48ல் 56ல் 5 10s இருக்குது. கரெக்ட் தானே? 4 5 ஓகே. ஏன் அவங்க இன்னொன்று வந்து ரீக்ரூப்டு 10ன்னு ஒன்று போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா. ஒன்று போட்டிருக்காங்க பாரு எக்ஸ்ட்ரா. ஒன்றை போட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் 4 கோடு 4 10s அப்புறம் 5 10s ஏன் போட்டிருக்காங்க கரெக்டாக சொல்லுங்கள். ஏன் அந்த ஒன்று எங்கேருந்து வந்தது? நார்மலாக நீ ஆட் பண்ணும்போது எப்படி போகும் ஒன்று ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கேரி ஓவர் ஆகும்ல. ஒன்ஸ் ஆட் பண்ணும்போது உனக்கு 14 கிடைச்சதா 8 + 6 அப்போ 4 கீழே எழுதிட்டு 1 அங்கே தானே போடுவேன். அதை தான் போட்டிருக்காங்க. ஒன்ஸில் ஒன்ஸை மட்டும் வச்சுட்டு 10s இங்கே கொண்டு வந்துட்டாங்க. புரியுதா? அவனுக்கு 14 ஒன்ஸ் கிடச்சதுலடா ஒன்ஸில். அதில் 4 மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு ஒரு 10s வந்ததில்ல அதை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படி தானே பண்ணுவேன்? ஓகே இப்போ பாருங்க 110 410 510 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 1 + 4 + 5 1 + 4 + 5 5 6 7 8 9 10 கிடைக்கும். 10 கிடைக்கும். ஸோ 10 10s கரெக்டா? 10 10s எவ்வளோ 10 10s ஆர் 10 10s are 100. 100னா என்ன பண்ணணும் பெரிய பாக்ஸ் போட்டுடணும். 10 10s = 100. புரிஞ்சிருச்சா? இப்போ உனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு 100 and 4 ones. ஸோ ஆன்சர் என்னது 104. 104 புரிஞ்சிருச்சா? ஓகேவா? புரிஞ்சிருச்சு. ஓகே எக்ஸாம்பிள் 5 பாரு. எக்ஸாம்பிள் 5 வந்து அந்த பாக்ஸ்லாம் போடாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே ஆட் பண்ணியிருக்காங்க நீ நார்மலாக பண்ணுற மாதிரி. என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் 5ல் 67 + 85. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? அதுதான் நம்பர் எழுதுவேன்னு சொல்ல அவ்வளோதான். நம்பர் எழுதுவேன் 67 85 நம்பர் எழுதுவீங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? வெரி குட். ஒன்ஸ் என்னது 7 + 5 7 + 5 7 + 5 12. அப்போ என்ன பண்ணணும் 2 எழுதிட்டு 1 மேலே போட்டு 2 கீழே. வெரி குட். 10ஸ்ல 1 கொடுத்துட்டு 2 வந்து ஒன்ஸில் போடணும். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு அடுத்தது பார்த்தே சொல்லு 6 + 8 + 1 6 + 1 7 7 + 8 7 8 9 10 11 12 13 14 15 எழுதணும். அப்போ ஆன்சர் என்னது 152. வெரி குட். புரிஞ்சிடுச்சா? நார்மல் அடிஷன் தான். ஓகே கான்செப்ட் செக் 2B பாருங்க பேஜ் நம்பர் 30. ஓகே எனக்கு எது சொல்லுனா B ஃபார் பால். ஓகே E ஃபார் எலிஃபண்ட். ஃபர்ஸ்ட் டிக் பண்ணிக்கோ B ஃபார் பால் E ஃபார் எலிஃபண்ட். ஓகே ஓகே அண்ட் தென் I ஃபார் இக்லூ. ஓகே அடுத்தது வந்து 2ல வந்து C ஃபார் கேட். F ஃபார் ஃபாக்ஸ். அவ்வளோதான். டக்கு டக்குன்னு சொல்லு ஆன்சர் எனக்கு பண்ணிட்டு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக சொல்லு. சாதுமா நீங்கள் என்ன படிக்கிறீங்க? என்னம்மா தமிழா எழுதி பார்க்குறியா படிச்சுட்டு இருக்கியா? கிளாஸ் ஒர்க் எழுதுறீங்களா? சரி சரி. இவனுக்கு தண்ணி மட்டும் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு போயிருமா? வச்சிருக்கானா? சரி நீ வச்சிருக்கியா தண்ணி உள்ள? தண்ணி இருக்கா இல்லையா?
உன்னதான் கேட்குறேன். 7 தண்ணி எப்பயும் பக்கத்தில் வச்சுக்குமான்னு சொல்கிறேன்ல, வெயில் அதிகமாக இருக்குது இதாக இருக்குன்னு தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். 5 6 7 8 9 10 11 12 13 5 7 8 9 10 11 12 10 11 12 13 14 எழுதிட்டேன்ப்பா. ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து V1 வந்து 127. வெரி குட். அடுத்து E வந்து 130. E ஃபார் எலிஃபண்டா? 130. 130வா? தப்பு பண்ணிட்ட பாரு ஒரு தடவை. சில்லி மிஸ்டேக் பண்ணாத கௌஷி. என்னது பண்ணிட்டு சொல்லு, எனக்கு கழிச்சிட்டு திரும்ப பண்ண. 6 7 8 9. எப்படி 0 வந்தது? 5 + 4 9 தானே? சிம்பிள் அடிஷன்லாம் தப்பு பண்ணனா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டேன். சொல்லு ஆன்சர் என்னது? 4 8 9 10 11 12. 129. வெரி குட். அடுத்து இக்லூ. 172. வெரி குட். அடுத்து செகண்ட். C 104. வெரி குட். அடுத்து லாஸ்ட். F 139. 9 11 13. வெரி குட். சரி அடுத்த பேஜ் போங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, நீ நாளைக்கு காலையில் சும்மா தானே இருப்ப. இந்த இதில் நான் எக்ஸாம்பிள் மட்டும் உனக்கு சிலதெல்லாம் பண்ண சொல்கிறேன்ல, மீதி எல்லாத்தையும் உட்காந்து பண்ணணும். சரியா? பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஓகே? மறந்துடக்கூடாது. இங்கே அடுத்த பேஜில் ஒன்றை மாதிரி ஒருத்தன் சுரிகிறான் பாரு தலையை. யார் அது? 31ல் அவன் பக்கத்தில் கௌஷிக் எழுதியிருக்கீல. அவன் தான் கௌஷிக்கா? ஆடி பிச்சு எடுத்துருவேன். அடுத்ததுல இது பாரு, எக்ஸாம்பிள் 6 பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 137 and 234. அது புரியுதா பாரு உனக்கு? 137 எப்படி எழுதலாம்? அங்கே பார்க்காம என்கிட்ட சொல்லு. 100 பாக்ஸ் லைன் டாட் இப்படி சொல்லு போதும். 1 பாக்ஸ் எத்தனை லைனு? 3 lines. 7 dot. Very good. 234. 2 box. 3 line. 4 dot. Very good. அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? இப்போ பாருங்க அது எப்படி ரீக்ரூப் பண்ணுறாங்க. நீ எப்பயும் நார்மலாக பண்ணுற அடிஷன் தான். சரியா? ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 7 ones 4 ones. அதான் ஸ்டெப் 2. ஓகே? 7 ones 4 ones. 7 4 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எத்தனை ஒன்ஸ் கிடைக்கும்? 7 8 9 10 11. 11 ones கிடைக்கும். ஓகே? 11 onesல உனக்கு டென்ஸ் ஒன்று வந்துருமா? 11 onesல டென்ஸ் வரும்ல. 11 ones ரீக்ரூப் பண்ணலாம்ல. நீ 11 ones எப்படி ரீக்ரூப் பண்ணலாம்? 11 ones எப்படி எழுதலாம்? போனதில் 14 போட்டியாடா. அதே மாதிரிடா 11 கிடச்சிருக்கு.
அந்த 11 வந்து நீ எப்படி எப்படி எழுதலாம், எப்படி வரையலாம்? எத்தனை லைன் எத்தனை டாட்டு? 11 வந்து ம் 1 வந்து ம் 1 டாட், ம் 1 இன்னொன்னு வந்து 1 டாட். 11 ஒன்ஸ்ல எத்தனை, டென்ஸ்ல எத்தனை, எத்தனை டாட்டு, எத்தனை லைன் எத்தனை டாட்டு? எத்தனை லைனா? ஒரு லைன், ம் 1 லைன் 1 டாட். அவ்வளோதான். அப்புறம் என்ன டாட் டாட்டுன்ற? 11னா என்னது? டென்ஸில் இருக்குல்ல, அதில் 2 டிஜிட் வந்தாலே டென்ஸுரா. ஒரே 1 டிஜிட்டில் இருந்தாலும் அது ஒன்ஸு. கேரி ஓவர் ஆகிடுச்சுல 11னா நீ நார்மலாக பண்ணுவே அடிஷன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. 11 1 இங்கே போட்டுட்டு இன்னொன்று வந்து டென்ஸுக்கு போயிடும். புரியுதா? ஏன்னா இங்கே அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் நகர்ந்து உட்காரு. இப்படி புரிஞ்சிருச்சா? நகர்றானா நான் இப்படி வந்துட்டு திரும்ப அங்கேயே உட்கார்ற. இப்படி வாடா, இன்னும் கொஞ்சம் நகரு, இன்னும் கொஞ்சம் நகரு. நீ அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கிற. இப்போ அடி வாங்க போற நீ அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கிற. நகர், நல்லா நல்லா நகர். இன்னும் நகரவே இல்லை நீ. நகரானா என்ன ஏமாத்துற நீ? ஏண்டா? சரி, அடுத்து ஒன்ஸ் வந்து இப்போ அங்கே போயிடுச்சு. இப்போ டென்ஸை ஆட் பண்ண. டென்ஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வரும் உனக்கு? எக்ஸ்ட்ரா ஒன்று கிடச்சிருச்சு அங்கேருந்து, முன்னாடி இருந்து. புரியுதா? அங்கே ஒரே ஒரு டாட்டு தான். அந்த ஒரு 10 இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். அதனால தான் அவங்க ஸ்டெப் 3ல் பாரு 1 லைனை ஃபஸ்ட்டே போட்டாங்க. கரெக்டாக? 1 டென்ஸு ப்ளஸ் எத்தனை டென்ஸ் ஆட் பண்ணணும்? 137 234ல் எத்தனை இருக்குது? எந்த நம்பர் வரணும் டென்ஸில்? 234 அதானே ஆட் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ டென்ஸில் என்னென்ன நம்பர் கிடச்சிருக்கு உனக்கு? 1 ஒன்ஸ்லேருந்து வந்துருச்சு. அதை 1 வந்து போட்டுட்டேன். ப்ளஸ் என்ன ஆட் பண்ணணும்? 2 1 ப்ளஸ் 310. புரிஞ்சிருச்சா? இப்போ இது ஆட் பண்ண எவ்வளோ டென்ஸ் கிடைக்கும் உனக்கு? 3 + 3 6 61. அப்போ 61 டேய் எல்லாமே டென்ஸ் தான்டா. 1 டென்ஸ் 3 டென்ஸ் 3 டென்ஸ் எவ்வளோ டென்ஸ் கிடைக்கும்? 1 டென்ஸ் 3. நீ ஏன் அவ்வளோ யோசிக்கிற? 1 + 3 + 3 என்னன்னு சொல்லு. அவ்வளோ டென்ஸ் தானே? 1 + 3 + 3 வந்து 7 டென்ஸ். அப்படி சொல்லு. 7 டென்ஸ் அப்படி தானே நீ ஆட் பண்ணுற. நார்மலாக ஆட் பண்ணும்போது அப்படியே ஞாபகம் வச்சுக்கடா. நார்மலாக ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? 1 கேரி ஓவர் ஆயிருக்கு. 1 + 3 4 4 + 3 7 தானே கீழே எழுதுவேன். ஸோ அது என்னது? டென்ஸ் டிஜிட் தானே அது. ஸோ 7 டென்ஸ். இதில் ஹண்ட்ரட்ஸ் நம்ம கேரி ஓவரே ஆகலை. ஸோ 100க்கு நீ எதையும் எடுத்துகிட்டு போக வேணாம். ஹண்ட்ரட்ஸை மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ ஹண்ட்ரட்ஸ் எத்தனை இருக்குது? எதையும் ஆட் பண்ணணும்? 7 டென்ஸ் முடிச்சாச்சு. ஒன்ஸை முடிச்சிட்டோம், டென்ஸை முடிச்சிட்டோம். இப்போ ஹண்ட்ரட்ஸில் என்னென்ன நம்பர் இருக்குது? ஹண்ட்ரட்ஸில் எதை ஆட் பண்ணணும்? 100 200 300. அதுதான் எதை ஆட் பண்ணணும்? 137 + 234 அந்த நம்பர் தானே ஆட் பண்ணுற. ஹண்ட்ரட்ஸில் எந்தெந்த நம்பரா இருக்கு அதை சொல்றா. 1 + 2 + 3 எப்படி வந்தது? 2 நம்பர் தானே இருக்கு. 1 + 2 எவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் கிடைக்கும் உனக்கு? 100 200 ஆட் பண்ணா 300. அப்போ ஆன்சர் என்னது? கடைசி ஆன்சர் என்ன கிடைக்கும்? 100ல் 300 கிடைச்சிருக்கு. 300 7 டென்ஸ் கிடைச்சிருக்கா? 370 ஒன்ஸில் வந்து 1 தான் கேரி ஓவர் ஆயிடுச்சு. ஸோ 1 தான். ஸோ ஆன்சர் என்னது? 371. வெரி குட். புரிஞ்சிருச்சா? நீ நார்மலாக பண்ணுற அடிஷன் தான்டா இது. சும்மா அவங்க இது பண்ணியிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்காத. சரியா? அடுத்தது பாருங்கள். நீங்கள் நார்மலாக பண்ணுறதே கொடுத்துருக்காங்க பாரு. 359 + 435 அது எப்படி ஆட் பண்ணுவேன்? டக்கு டக்குன்னு வேர்பில் சொல்லு. 359 + 435 இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு அதை சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் எழுதிடுவீங்க. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவ? செகண்ட் வந்து ஒன்ஸ் சொல்லு. 9 + 5 14 சொல்லுங்க. 9 + 5 14. 14க்கு என்ன பண்ணுவ? 14 அப்படியே எழுதிடுவியா? 1 மேலே போட்டு 4 கீழே போட்டு. வெரி குட். ஒன்ஸில் வந்து 4 எழுதிட்டு டென்ஸில் வந்து 1 சேர்த்துப்பாங்க. ஓகே. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? அந்த 1 சொல்லு அப்படியே. 3 + 1 3 + 1 3 + 1 4 4 + 5 4 5 6 7 8 9 வெரி குட். 9 எழுதிட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? கேரி ஓவரே ஆகல. ஸோ அடுத்தது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ண வேண்டியது. அடுத்தது என்ன பண்ணுவ? 4 + 3
மேலேருந்து சொல்கிறா, என்னடா கீழேருந்து போகிற நம்பர் மேலேருந்து ஆட் பண்ணுறா. 3 + 4ன்னு சொல்கிறா. 3 + 4 எவ்வளோ கிடைக்கும் 3 + 4? 7. அவ்வளோதான். இப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் வந்து 7 700 அங்கே தான் இருக்கே, பார்த்து சொல்கிறா. 784 84ஆ? 700 டேய் உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையாடா? புக்கில் தான் 31 பேஜில் கீழே கொடுத்துருக்காங்களடா, அதை பார்த்து தானடா சொல்லுன்றேன். ஆன்சர் என்னடா? 794. நீ எதை பார்த்து எதை நினச்சிட்டு இருந்த இவ்வளோ நேரம்? நான் ஆன்சரை சொல்லுன்ற, நீ எதை பார்த்துட்டு 784 359 + 435 தானே இப்போ ஆட் பண்ணுறது சொல்லிட்டு இருந்த. அது ஆன்சர் என்னடான்னு கேட்குறேன், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறேன். அங்கே பார்த்து சொல்ல முடியாதா உன்னால? நெக்ஸ்ட் பேஜ் போங்க. இது புரியுதான்னு பாரு உனக்கு. 142 271 ஆட் பண்ணுறாங்க, புரியுதான்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நம்பர் எழுதிக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன? ஃபாஸ்ட்டாக சொல்லு டக்கு டக்குன்னு. செகண்ட் ஸ்டெப்ஸ் வந்து 142 அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒன்ஸ் ஆட் பண்ணணும். எத்தனை ஒன்ஸ் டக்கு டக்குன்னு சொல்லு. 2 + 1 அங்க சைடுல கொடுத்திருக்காங்க பாரு, 2 ones + 1 1 அப்படி சொல்லு. = 3 ones. 3 ones. ஓகே, தேர்ட் ஸ்டெப் என்னது? தேர்ட் ஸ்டெப் 4 + 7 4 tens னு சொல்லணும். 4 tens + 7 tens + 7 tens என்ன கிடைக்கும்? 4 + 7 tens என்ன கிடைக்கும்? 4 7 4 5 6 7 8 9 10 11. ஆட் பண்ணும்போது எப்பயும் பெரிய நம்பரை மனசுல வச்சுட்டு சின்ன நம்பரை ஆட் கையில வச்சுக்கணும். அப்பதான் ஃபாஸ்டா பண்ண முடியும், புரியுதா? 7 + 4னு சொல்லணும். 7 + 4னு பண்ணணும். எவ்வளவு வரும்? எத்தனை டென்ஸ் கிடைக்கும் உனக்கு? 11 டென்ஸ் கிடைக்கும். 11 டென்ஸ் கிடைச்சிருச்சுன்னா என்னது? அது ஓகே. 11 டென்ஸ்னா எவ்வளோ? 11 டென்ஸ் சார் 110. ஓகே, ஸோ 1 டென்ஸ் இங்கே வச்சுக்கிட்டு ஒரு 100 நம்ம அங்கே கொடுத்துடணும், சரியா? ஏன்னா 110 கிடைச்சிச்சு உனக்கு. ஒரே ஒரு டென்ஸ் இங்கே வச்சுக்கிட்டு, ஸோ டென்ஸில் என்ன கிடைக்கும் உனக்கு? 1 தான் கிடைக்கும், புரியுதா? இப்போ 100க்கு ஒன்று நீ எடுத்துகிட்டு போயிடணும். 100ஸில் என்னென்ன இருக்கு? 100 1 + 1 + 2. வெரி குட், புரிஞ்சிருச்சா இப்போ? ஸோ 400s கிடைக்கும் உனக்கு. ஆன்சர் என்னது அப்போ? 400 1 tens 3 ones. அப்போ என்னது? 413. வெரி குட். நெக்ஸ்ட் பேஜ் போங்க. புரியலன்னா கேளுங்க, சரியா? இதெல்லாம் ஈஸியாக தான்டா இருக்கும். அதே மாதிரி தானே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 9 பாரு. எக்ஸாம்பிள் 9 அதே மாதிரி தான். 137 286 கரெக்டா? எல்லோவில் கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ 7 6 + 6 ones 7 ones + 6 ones. ஓகே, என்ன வரும் அப்போ? 13 ones. 13 ones வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? எத்தனை டென்ஸ் இருக்கு அதில்? 13 onesல 13 ones. எத்தனை டென்ஸ் எத்தனை ones 13 onesல? 13 ones. one line. வெரி குட். 3 dots. ஸோ 1 tens என்ன ஆகும்? டென்ஸுக்கு கூட போயிடும், கேரி ஓவர் ஆகிடும். ஸோ டென்ஸில் என்னென்ன இருக்குது? 3 + 8. 3 + 8னா அதுக்கு முன்னாடியே 1 இதை ஆட் பண்ணிக்கணும். 1 + 3 4 4 + 8 12 டென்ஸ் கிடைக்கும். 12 டென்ஸ்னா எவ்வளோ? 12 tens. One line 2 dots. டேய் 12 டென்ஸ் ஒன்ஸ்னா தான் அப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அடி வாங்க திரும்ப மறந்துடாத. 12 டென்ஸார்னு சொல்லு, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உனக்கு. 12 டென்ஸார் எவ்வளோ? 12 tens are 120. எத்தனை 100 வருது அதில்? 120. எத்தனை 100 வருது? 120. 100. ஓகே, 20 ones கிடைக்குது. 20 ones நீ எப்படி எழுதலாம்? 2 tens. புரியுதா? ஸோ டென்ஸில் வந்து உனக்கு 2 கிடைச்சிருச்சு. 100 கூட நீ எதை சேர்க்கணும்? எந்த நம்பரை சேர்க்கணும்? 100 கூட நீ எந்த நம்பரை சேர்த்துக்கிட்டு ஆட் பண்ணணும்? இங்கேருந்து என்ன போச்சு உனக்கு? 1 தானே போச்சு. 100 தானே போச்சு. ஸோ 100 ப்ளஸ் எவ்வளோ இருக்குது பாரு? 137. அதில் ஒரு 100. 286ல் ஒரு 200. ஸோ 1 + 1 + 2 கரெக்டா? 12 + 2. ஆன்சர் என்னது? கடைசியாக என்ன கிடைக்கும்?
1 plus 1 plus 1 plus 1 plus 100ல பாடுறா 1 plus 1 plus 2டா 1 அங்கேருந்து வந்தது 1 plus 1 எவ்வளோ 2 2 plus 2 2 plus 2 4 ஆன்சர் என்ன கிடைக்கும் கரெக்ட்ஸியா 423 ஜஸ்ட் இங்கே பாக்ஸ் போட்டிருக்காங்க அவ்வளோதான் கௌஷி நீ நார்மலாக எப்படி ஆட் பண்ணுவியோ அதே தான் ஓகேவா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காத சரியா அடுத்தது எக்ஸாம்பிள் 10 பாருங்க எல்லாம் அதே மாதிரி தானே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் 10 நீ பண்ணிடுவாடா பாரு 366 + 584 நீயே பண்ணிடுவல்ல ஃபர்ஸ்ட் ஒன்ஸு கேரி ஓவர் ஆகும் அப்புறம் டென்ஸு அப்புறம் ஹண்ட்ரட்ஸ் நீயே பண்ணிடுவல்ல ஓகே அடுத்தது மிக்சட் அடிஷன்னா என்னது மிக்சட் அடிஷன்னா ஒரே டிஜிட்லேயே வராது 3 டிஜிட் + 1 டிஜிட் 2 டிஜிட் + 1 டிஜிட் அந்த மாதிரி நம்பர்ஸ் வரும் புரியுதா 3 டிஜிட் + 3 டிஜிட்னா இங்கே பாரு 3 நம்பர் எழுதி ஈஸியாக பண்ணிடுவீங்க கரெக்டா ஸோ எப்போவுமே எப்படி எழுதணும் ஒன் டிஜிட் கொடுத்தாங்கன்னா ஒன்ஸில் எழுதணும் ஒன்ஸில் எழுதணும் டென்ஸில் எழுதணும் அதை மட்டும் மாற்றிடக்கூடாது சரியா ஓகே புரிஞ்சிருச்சா பாரு எக்ஸாம்பிள் 12 13 517 + 9 எக்ஸாம்பிள் 13 வந்து 324 + 88 அது ரெண்டும் உனக்கு புரிஞ்சிருச்சான்னு பாருங்க புரிஞ்சிருச்சா 88 தூக்கிட்டு போயிட்டு ஹண்ட்ரட்ஸில் எழுதக்கூடாது புரியுதா ஒன்ஸில் எழுதணும் டென்ஸில் எழுதணும் ஹண்ட்ரட்ஸில் நம்பர் எதுவும் இல்லைன்னா என்ன பண்ணணும் பிளாங்காக விட்டுறணும் கன்சிடர் 0 அது புரியுதா 324 + 88ல பாரு 88 எழுதிட்டாங்க 3க்கு கீழே ஏன்னா 88ல ஹண்ட்ரட்ஸ் கிடையாது அப்படியே பிளாங்காக விட்டாங்க பிளாங்காக விட்டா என்ன அர்த்தம் 0 ஓகே அடுத்தது ஓகே கான்செப்ட் செக் 2C போங்க அப்பா சொல்கிறத பண்ணிடு A for apple G for goat J for jar ஓகே 2Aல வந்து B for ball 2A அது கீழேயே இருக்கு பாருடா அதே பேஜில் B for ball H for horse டக்கு டக்குன்னு பண்ணு பண்றேன் 8 9 10 11 5 6 7 8 3 8 9 8 10 11 12 13 14 15 16 17 11, 12,
பண்ணுதுமா? என்னடா பண்ணுது நாய்க்குட்டி? தப்பு தப்பா எழுதிருக்கியா? ம் எழுதிட்டேன். சொல்லுங்க. ஏ 1A. ஏ வந்து 381. வெரி குட். ஓகே, அடுத்து என்ன சொன்ன? கோட். Goat 438. வெரி குட். ஜார் 489. 489. வெரி குட். செகண்ட் பால் 332. வெரி குட். அடுத்தது லாஸ்ட் என்ன சொன்ன? Horse ஹார்ஸ். 973. 973. வெரி குட்ரா. அடுத்தது போங்க, அடுத்த பேஜ். ஆடிங் 3 டிஜிட் நம்பர். 3 டிஜிட்ஸ் நம்பர். புரியுதா? 3 டிஜிட்டு எல்லாம் சேம் தான். என்ன பண்ணுவீங்க? 3 டிஜிட்டாக இருந்தாலும் 3 நம்பரையும் எழுதணும். என்ன பண்ணணும்? டக்குன்னு சொல்லு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? 3 நம்பர் நான் உனக்கு கொடுத்துட்டேன். 341, 222, 136. என்ன பண்ணுவ? ஆட். அதான் எப்படி பண்ணுவ? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவ? ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் 3 நம்பரையும் எழுதணும். ஸ்டெப் 1 3 நம்பரையும் எழுதணும். ஓகே, அப்புறம் என்ன பண்ணணும்? செகண்ட் ஸ்டெப்பு. செகண்ட் வந்து டென்ஸ் 3 நம்பரை எழுதணும்டா. எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? ஆன்சர். என்ன பண்ணணும்? எதை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும்? 1 ஒன்ஸை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஓகே, கேரி ஓவர் ஆச்சுன்னா அங்கே போட்டுடணும். அப்புறம் 3வது ஸ்டெப் என்னது? மூணாவது ஸ்டெப் நீ நம்பர் எழுதுறத ஒரு ஸ்டெப்புன்னு சொன்னோன்னே நீ கன்ஃபியூஸ் ஆகிறடா கௌஷி. சரி விடு, நம்பர் எழுதுறது வந்து 0ன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அது எழுதிட்ட. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அது எழுதுனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஒன்ஸ் ஆட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பு டென்ஸ் கேரி ஓவர் ஆச்சுன்னா அதையும் சேர்த்து ஆட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்பு 100s. அவ்வளோதானே? ஈஸி தானே? ஓகே, இது எல்லாமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, கான்செப்ட் ப்ராக்டிஸ் கீழே இருக்குல்ல. ஏ ஃபார் ஆப்பிள், சி ஃபார் கேட் பண்ணுங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணணும். சொல்லிகிட்டே பண்ணு. நான் அப்படியே ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடறேன். 9 சொல்லிட்டே பண்ணு. 2 + 1 3 3 + 5 3 and 3 4 5 6 7 8. 3 + 3 6 6 + 1 7. வெரி குட். 789. வெரி குட். அடுத்து சி ஃபார் கேட். 3 + 2 5. 8 + 9 9 10 11 12 13 14 15 16 17. Next 17 + 2 18 19. Next 1 + 2 3 3 + 1 4 4 + 4 8 895. சமத்ரா. ஓகே, அடுத்த பேஜ் போங்க. கான்செப்ட் செட் 2D. இது பண்றியா? பண்றியா? அடுத்தது போயிடலாமா? அடுத்த பேஜ் ஈஸி. முன்னாடி பண்ணி அதே தான். சரியா? பிளாங்காக இருந்தால் என்னது? பாக்ஸில் பாரு, சில பிளாக்ஸ் எல்லாம் வந்து நம்பரே இல்லாமல் இருக்குது. அப்படி நம்பரே இல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? 0. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஓகே ஓகே, எனக்கு என்ன பண்ணு? ரஃப் நோட்டில் ஓ இருக்குது பாரு. ஓ மட்டும் எனக்கு போட்டு ஆன்சர் சொல்லு. கான்செப்ட் செக் 1ல் வந்து ஓ இருக்குது பாரு. கீழே நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க பாரு. MNO இருக்குது பாரு. ஓ இருக்கா? அந்த பாக்ஸுக்கெல்லாம் கீழே பாருடா. ஓல என்ன கொடுத்துருக்காங்க? 700 + 19 + 5. சொல்லுங்க, எனக்கு அது மட்டும் ஆன்சர் சொல்லிட்டு ஃபாஸ்டா.
13. எழுதிட்டேன். ஆன்சர் என்ன? 724. வெரி குட் வெரி குட். அடுத்தது போங்க. மென்டல் மேக்ஸ் பாரு. சால்வ் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் மென்டலி. மென்டலினா என்னது? நோட்டில் எழுதாமல் சொல்லணும். பாருங்க 65 + 30. டக்குன்னு சொல்லு பார்ப்போம் ஆன்சரு. 65 + 30. அப்படியே பாரு, ஒன்ஸ் அப்படியே எழுது. அப்படியே எழுதுரு. ஒன்ஸில் என்ன இருக்கு? 5 + 0 5. 5. அப்படி பண்ணணும். இது ஈஸியாக பண்ணிடலாம் பாரு. என்னது அப்போ? 6 + 3 7 8 9. ஆன்சர் என்ன அப்போ? 95. புரிஞ்சிடுச்சா? இதான் மென்டல் மேக்ஸ். கடகடன்னு போடுறது. இதில் கேரி ஓவர்லாம் அதிகமாக ஆகாது. அதனால் நீ கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்தது பி பாரு. 70 + 80. 8 10s 7 10s என்ன வரும் அப்போ? அப்படியே சொல்லி பார்க்கலாம். 8 10s + 7 10s. 8 10s தானடா 80. 7 10s என்னது? 70. அதான் 8 10s + 7 10s. நீ போடு பாப்பா. அப்படியே போடு. நோட்டில் எழுதாமல் போடணும். 80 + 70 எப்படி போடுவ? 80 + 70. ஒன்ஸ் ஆட் பண்ணு, அப்புறம் 10s ஆட் பண்ணு. ஒன்ஸ் என்னென்ன இருக்கு? ஒன்ஸ் வந்து 0. 0 தான் இருக்கு. அப்போ 0 தான் வரும். எழுது. 0 போட்டுக்கோ. அடுத்து என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் 8 ஐயும் 7 பண்ணு. ஐயும் ஆட் பண்ணு. கடகடன்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லு எனக்கு டக்குன்னு. 10 10 11 12 13 14 15. ஆன்சர் என்ன? 50 150. அவ்வளோதான். எழுதிட்டியா 115? இது இன்னொரு மாதிரி நான் சொல்கிறேன் பாரு. 8 10s + 7 10s 15 10s. 15 10sனா என்னது? 15 10s are 150. கரெக்டா? அப்படியும் பண்ணலாம். சி பாரு. சியில் எனக்கு டக்குன்னு சொல்லணும். 200 + 100 என்னது? 200 + 100 300. 100 எப்படி ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி 10s ஆட் பண்ண கற்றுக்கோ. புரியுதா? 300. டி பாரு. டி எனக்கு டக்குன்னு சொல்லணும். 150 + 10 என்ன வரும்? 160. வெரி குட். இதான் மென்டல் மேக்ஸ். போடுங்க கடகடன்னு. ஓகே. அடுத்தது கொஞ்சம் ஒரு மாதிரி தான், பட் சொல்லிடு. 36 + 20 எவ்வளோ? 36 + 20 6. டேய் அப்படி சொல்லாத. இங்கே பாரு. 36லேருந்து 20 10 10 வச்சுக்கோ. 36 46. இங்கே பாரு 10 10ஸ்ன்னு வச்சுக்கோ. 20 தானே? 36 10 10 ஆட் பண்ணலாம். 46 56. புரிஞ்சிருச்சாடா? 36டா. இங்கே பாரு 10 10 பிரிச்சுக்கோ. 20 36க்கு அப்புறம் 46 56. 56 + 4 56 + 4 56 57 58 59 60. 60. அவ்வளோதான். டக்குன்னு போடு. அடுத்தது பாரு. அப்படியே சொல்லு பார்ப்போம். 200 126 126 + 200. 120 126 + 200. 126. 200 வந்து கையில் வச்சுக்கோ. நமக்கு ரவுண்டாக கிடச்சிது. 126 100 ஆட் பண்ணணும். ஏன்னா இப்போ நீ 200 ஒரு ஃபிங்கர் என்னது? 100. ஓகே. 126 226. 226. அடுத்தது என்னது? 226 300 326. அவ்வளோதான். அதான் ஆன்சர். 326. புரியுதாப்பா? 10s 100s இருந்தால் இந்த மாதிரி விரல வச்சுக்கோ. ஓகே. ஆனால் நீ இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து 10s 100s அதுதான் முடிவு பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம 20ன்னு இருந்தது. நம்ம 2 விரல வச்சுக்கிட்டோம். 10 10 பண்ணணும். இப்போ எஃப்ல என்ன கிடச்சிது? 100s கிடச்சிது. ஓகே. 126 இருக்கு உங்ககிட்ட. ஓகே. 200 ஆட் பண்ணணும். ஸோ 100 வச்சுக்கோ. ஓகே. 126 226 326. புரிஞ்சிருச்சா? ஓகே. ஜி எனக்கு பார்த்து கரெக்டாக சொல்லு பாப்பா. ஆன்சர் என்ன வரும்ன்ட்டு. 40 more than 360. அப்படின்னா என்ன அர்த்தம்? 40 more than 360. 360 விட 40 அதிகமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? 360 கூட 40 ஆட் பண்ணணும்டா. ஏன்னா மோர் தேன் 360 தானே. 360 கூட 40 ஆட் பண்ணணும். 40 நீ விரல் மாதிரி வச்சுட்டு சொல்லு. அப்பா பண்ண மாதிரி 40 எப்படி விரல்ல வைப்ப? 40 10 10 வச்சுக்கோ. 360 3 3 4 60. டேய் 100 10 முடிவு பண்ணிக்கணும்.
300லேருந்து 400க்கு போகக்கூடாது, நீ வச்சிருக்கிறது டென்ஸ் தான். ஸோ 360னா 10 டென்ஸா போ. 360 அப்புறம் என்னது 360 370 380 390 400 ஆன்சர் 400. புரிஞ்சிருச்சா? நீ விரல என்ன விடுறியோ டென்ஸா ஹண்ட்ரட்ஸான்னு பார்க்கணும். அவனை மாற்றி பண்ணால் சம்மடி வாங்குவ. ஹெச்சில் அந்த பாக்ஸில் என்ன போடணும் சொல்லு பார்ப்போம். 0 + 390 = என்னது ஆன்சரு? அதை தான் எழுது, அவ்வளோதான். = 390 + 0ன்னு சொல்லலாம்ல, அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே சமுத்திரா, அடுத்த பேஜ் போங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஓகே எக்ஸாம்பிள் 16 பாருங்க, படி கொஸ்டினை படி. வேர்ட் ப்ராப்ளம்ஸ். Priyanka had 338 stamps in her collection. Her auntie gave her 146 more stamps. How many stamps does Priyanka have now? என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் மட்டும் எனக்கு சொல்லு. ஆட் எதை ஆட் பண்ணணும்? 338 plus 146. அவ்வளோதான், வெரி சிம்பிள். எக்ஸாம்பிள் 17 படிச்சிடலாம். அந்த மாதிரி எனக்கு ஈக்குவேஷன் மட்டும் சொல்லு போதும். எக்ஸாம்பிள் 17 படி. Example 17. Unit A யூனிட் ஏ அப்படின்னு படிக்கணும். அதை யூனிட் ஏ. யூனிட் ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் யூனிட் ஏல இருக்காங்க அவங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க? ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸ்டிச்சிங்னா என்னது? ஸ்டிச்னா என்னது? துணி. துணி வந்து கிளாத். ஸ்டிச்ன்றது என்னது? தைக்கிறது. ஓகே, ஸ்டிச். அவங்க யூனிட் ஏல எவ்வளோ ஸ்டிச் பண்ணியிருக்காங்க? 345 ஸ்ட்ரைப்டுன்னு படிக்கணும். ஸ்ட்ரைப்டு ஷர்ட்ஸ்னா என்னது? கோடு கோடா வரல ஷர்ட்ல. பிளைன் ஷர்ட்டு ஸ்ட்ரைப் ஷர்ட்னு சொல்லுவாங்கல்ல. இங்கே பாரு, இப்படி கோடு கோடா வரும்ல, அதுதான் வந்து ஸ்ட்ரைப்டு ஷர்ட்ஸ். அவங்க வந்து 345 ஸ்ட்ரைப்டு ஷர்ட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. யூனிட் பி என்ன பண்ணுறாங்க? இது கிளாஸ் ஏ கிளாஸ் பி மாதிரிப்பா, புரியுதா? யூனிட் பியில் எத்தனை பேர் தைக்கிறாங்க? யூனிட் பி ஸ்டிச்டு 234 பிளைன் ஷர்ட். பிளைன் ஷர்ட்ஸ்னா என்னது? கோடே இருக்கக்கூடாது, ஒரே கலர்லேயே வரும். அப்பா மோஸ்ட்லி போடுவோம்ல. ஓகே, கோடுலாம் எதுவுமே வராது, பிளைனாக இருக்கும். அதிலே கொடுத்துருக்காங்க பாரு, மேலே இருக்கிறது பிளைன் ஷர்ட்டு, கீழே இருக்கிறது செக்டு ஷர்ட்டு, க்ரீன் கலர். கரெக்டா? கோடு கோடாக வருது, அதான். ஸோ ஹவு மெனி ஷர்ட்ஸ் டிட் த 2 units stitched in total? 2 பேர் சேர்ந்து எவ்வளோ தைச்சிருக்காங்கன்னா என்ன பண்ணணும்? 345 plus 234. ஓகே, எக்ஸாம்பிள் 18 படிங்க. Example. A hotel has three floors. ஃப்ளோர்ஸ்னா என்னது? மாடி. 3 மாடி இருக்கு. 3 floors. 3 floors with 138 rooms on the first floor. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 138 ரூம்ஸ் இருக்கு. அப்புறம் 140 rooms on second floor. And 135 rooms on the third floor. What is the total number of rooms in the hotel? என்ன பண்ணணும்? Addition. எதை ஆட் பண்ணணும்? ஈக்குவேஷன் சொல்லு. 138 plus 140 plus 135. அவ்வளோதான், வெரி குட். அடுத்தது போங்க. எக்ஸாம்பிள் 19 படிங்க. Example. Kapil has 12 sunflowers. Kapil Dev. Kapil has 12 sunflowers. சன்ஃப்ளவர்னா என்னது? Flower. சூரியகாந்தி பூ. ஓகே, சன்ஃப்ளவர்ஸ். His friend Palak has 5 more sunflowers than him. How many sunflowers does Palak have? எப்படி கரெக்டாக சொல்லு பார்ப்போம். கபில் கிட்ட 12 சன்ஃப்ளவர்ஸ் இருந்தது. ஓகே, ஆனால் பலாக்கிட்ட வந்து 5 more sunflowers than him. அப்போனா பலாக்கிட்ட எவ்வளோ இருக்கும்? புரிஞ்சிருச்சா இல்லையா? கபில் வந்து 12 சன்ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கான். பலாக் வந்து கபிலை விட 5 சன்ஃப்ளவர்ஸ் அதிகமாக வச்சுருக்கான். அப்போ அவன்கிட்ட எவ்வளோ இருக்கும்?
அதிகமா வருது. கபிலை விட அதிகமா மோர் தேன் தானே கொடுத்துருக்காங்க. 5 more sunflowers than him. அப்பனா என்ன பண்ணணும்? இப்போ சிம்பிளா சின்ன நம்பரா சொல்றேன் பாரு கௌஷி. இங்க பாரு சாதனா கிட்ட வந்து 2 ஆப்பிள் இருக்கு சரியா? அவளை விட உன்கிட்ட 3 ஆப்பிள்ஸ் அதிகமா இருக்கு. அப்போ நீ எத்தனை ஆப்பிள்ஸ் வச்சிருப்ப? நீ எவ்வளவு ஆப்பிள் வச்சிருப்ப? அதுக்கு ஆன்சர் சொல்லு முதல்ல. அவ 2 ஆப்பிள் வச்சிருக்கா, நீ அவளை விட 3 ஆப்பிள் அதிகமா வச்சிருக்க. அப்போ எவ்வளவு ஆப்பிள் நீ வச்சிருப்ப? 3 ஆப்பிள் அதிகமாவா? 4. சாதனா 2 ஆப்பிள்ஸ் வச்சிருக்கா. அவளை விட 3 ஆப்பிள்ஸ் உங்ககிட்ட அதிகமா இருக்கு. நீ சொல்ற சாதனா உன்னை விட என்கிட்ட 3 ஆப்பிள்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்ப நீ எவ்வளவு வச்சிருப்ப? 3, 4, 5. 5 ஆப்பிள்ஸ். இப்போ எப்படி ஆன்சர் கிடைச்சது உனக்கு? பிளஸ் அவள்கிட்ட இருக்கிறதும் எவ்வளோ நீ அதிகமாக வச்சிருந்தியோ அதை, ஏன்னா அவள் 2 ஆப்பிள்ஸு, அதை விட உனக்கு அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? 3, 4, 5 3 அதிகமாக போட்டோன்னா வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்? இங்கே கபில் த 12 + 5 போட்டால் 17 வரும். ஸோ 17 வந்து பாலாக்ட இருந்தது. புரியுதா? இதுவே கம்மியாக இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? அதிகமாக இருக்குன்னா ஆட் பண்ணணும். கம்மியாக இருக்குன்னு சொன்னால் மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். வெரி குட். எக்ஸாம்பிள் 20 படிங்க. Example 20. Rohan has a collection of shells. From his collection, he gave shells. Did Rohan have in the seashells என்னது? seashells. சிற்பி. இந்த கடல் ஓரத்தெல்லாம் போகும்போது நீ கூட சாதனா கூட லாஸ்ட் டைம் நம்ம அந்த இதுக்கு டியோமான் போகும்போது பொறுக்குனால ஷெல்லுடா குட்டி குட்டியாக இருக்குமே சீஷெல்லு, அதுதான் சிப்பி. Rohan has a collection of seashells. From his collection, he gave 8 seashells to his sister. என்னது அப்படின்னா 8 சீஷெல்ல வந்து எவ்வளோ ஒரு கலெக்ஷனில் வச்சுருக்கான் நிறைய. இங்கே பாரு, ஏதோ ஒரு அமௌண்ட் வச்சுருக்கான் அவன். ஓகேவா? அதுலேருந்து 8 சீஷெல் யார் கொடுத்தான்? சிஸ்டர் கொடுத்துட்டான். ஓகே, இப்போ ஓகே, நவ் ஹி ஹேஸ் 11 seashells. கொடுத்ததுக்கப்புறம் 11 seashells with him. So, how many seashells did Rohan have in the beginning? இப்போ என்ன பண்ணணும்? 11 + 8 19 இருந்திருக்கும் அவன்கிட்ட. புரியுதா? 19 இருந்து 8 கொடுத்துட்டான். அதனால தான் அவன்கிட்ட வந்து 11 வந்துருச்சு. புரியுதா? 19 - 8 11 வந்துடும். புரியுதா? புரிஞ்சிருச்சாப்பா இது? ஸோ முதல்ல பிகினிங்னு கொடுத்தாங்கன்னா மோஸ்ட்லி அடிஷன் தான் வரும். ஓகே, ஸோ 19 இருந்து அவன்கிட்ட முதல்ல கீழே கொடுத்துருக்காங்க பாரு, உனக்கு ஈஸியாக புரியறதுக்காக. 11 8 பிரிச்சிருக்காங்க பாரு. ஸோ டோட்டலாக அவன்கிட்ட 19 இருந்தது, அதில் தான் 8 கொடுத்துட்டான். மீதி 11 வந்து அவன்கிட்ட இருக்கு. புரியுதா? புரியுதா? ஓகே, கீழே கான்செப்ட் ப்ராக்டிஸில் படி ஃபர்ஸ்ட். Tulika bought some pastries for a party. Guests at the party ate 38 pastries. 15 pastries are still left. How many pastries did Tulika buy for the party? இப்போ என்ன பண்ணணும்? துலிகா bought some pastries for a party. ஓகே, பேஸ்ட்ரீஸ்னா என்னது? கேக். ஓகே, கேக் வாங்கியிருக்கா. ஓகே, கெஸ்ட் அட் த பார்ட்டி ate. கெஸ்ட் வந்தவங்க 38 பேஸ்ட்ரீஸை சாப்பிட்டாங்க. ஓகே, 15 பேஸ்ட்ரீஸ் ஆர் ஸ்டில் லெஃப்ட். ஓகே, 38 சாப்பிட்டாங்க, பேலன்ஸ் வந்து 15 இருக்கு. ஸோ how many pastries did Tulika buy for the party? அப்போ எவ்வளோ வாங்கிட்டு வந்திருப்பா? 38 + 15. புரிஞ்சிருச்சா? 38 + 15. ஓகே, 48 53 வர ஆன்சர். ஓகே, அங்கே எழுதிக்கிங்க கொஸ்டின் பக்கத்தில் 38 + 15 ஹிண்ட் எழுதிக்க. ஆன்சர் நீ அப்புறம் எழுதிக்கலாம். புரிஞ்சிருச்சா? சாப்பிட்டது மீதி இருக்கிறது ரெண்டையும் சேர்த்தா அவள் எவ்வளோ வாங்கினான்றது தெரிஞ்சிடும். புரியுதாப்பா? 38 + 15 எழுதிருங்க ஃபாஸ்ட்டாக, டைம் ஆகிட்டே இருக்கு. செகண்ட் கொஸ்டின் படிங்க. ரெஹ்மான் சொல்லலாம். ரேமான் read a book having 160 pages. His friend Ravi read a book which had 32 more underline பண்ணு. 32 more pages than him.
ஓகே இவனை விட 30 வந்து மோர் அதிகமாக இருக்கு அவன்கிட்ட, அவன் படித்த புக்கில். இப்போ கொஸ்டினை படி கீழே. ஹவு மெனி பேஜஸ் there in Ravi's book? அப்போ ரவி புக்கில் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ பேஜஸ் இருக்கும் யோசிச்சு பாரு. 160 பேஜஸ் வந்து ரஹ்மான் புக்கில் இருக்கு. ரவி படிக்கிற புக்கில் இவனை விட 30 மோர் பேஜஸ் இருக்கு. அப்போ இவன் புக்கில் மொத்தம் எத்தனை பேஜ் இருக்கும்? 160 plus 32. வெரி குட். ஓகே எழுதிருங்க. 160 + 32 கரெக்ட். அவ்வளோ பேஜஸ் அவன்கிட்ட இருக்கும். 32 பேஜஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எவ்வளோ பேஜ் இருந்திருக்கும்? 32 லெஸ் பேஜஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன போட்டிருப்பா ஈக்குவேஷனு? என்னென்ன மைனஸ் சொல்லு. எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் மைனஸ்? 160 minus 32. வெரி குட். புரிஞ்சிருச்சு அர்த்தம் என்னன்ட்டு? மோர் லெஸ் வரும். ஓகே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து அடிஷன் இது சப்ஜெக்ட், அதனால வந்து அடிஷன் சாப்டர், அதனால அடிஷன் வருது. நெக்ஸ்ட் பேஜ் போங்க. Concept check 2E. ஓகே ஒரு நிமிஷம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்றேன். ஐயோ நிறைய கொடுத்துருக்காங்கடா. ஓகே நீ என்ன பண்ணு, எனக்கு எல்லாத்துக்கும் வந்து கொஸ்டினை படிச்சுட்டு எனக்கு ஈக்குவேஷன் மட்டும் சொல்லு. புரிஞ்சு சொல்லணும். சும்மா அடிஷன்னால அடிஷன் அப்படியே சும்மா 2 நம்பர் அப்படியே ஆட் பண்ண சொல்லக்கூடாது. ஓகே படித்து பார்த்துட்டு புரிஞ்சுட்டு எனக்கு ஒரு இதுக்கும் ஈக்குவேஷன் மட்டும் சொல்லு. நான் கடைசியாக ஆன்சர் வந்து எதுக்கு சொல்லணுமோ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு படிங்க, கடன்னு படி. கான்செப்ட் செக் 2A 2E. அப்பா படிக்கவா நீ படிக்கிறியா? சரி ஓகே. ஃபஸ்ட்டு பாரு, நான் படிக்கும்போது அவங்க புக்கை பார்க்கணும் சரியா? There are 352 small fish and 175 big fish in a pond. ஓகே புரிஞ்சிருச்சா? ஸ்மால் ஃபிஷ் பிக் ஃபிஷ் வந்து ஒரு பாண்டில் இருக்குது. பாண்ட்னா அது குட்டை. வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இன் த பாண்ட்? சொல்லுங்க. டக்குனு எனக்கு ஈக்குவேஷன் மட்டும் சொல்லு. 352 plus 175. எழுதாங்க. 352 + 175 எழுது. எழுதிட்டீங்களா? செகண்ட் கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க. There were ஏற்கனவே 348 passengers on a train when 264 more passengers boardedனா அது ஏறுறது, boarded the train. okay how many passengers are there on the train now? 348 ஏற்கனவே இருந்தாங்க, 264 வந்து ஏறி இருக்காங்க. அப்போ மொத்த பேசஞ்சர்ஸ் எவ்வளோ? 348 அப்படியே எழுதிட்டே சொல்லு. 348 plus 264. வெரி குட். அடுத்தது வந்து ஃபிளாக். இது தேர்ட் பாருங்க. 265 flags were bought என்னது? bought வாங்குறது. வெரி குட். flags were bought for the Republic Day. Republic Day என்னது? குடியரசு தினம், January 26. ஓகே ரிப்பப்ளிக் டே பரேட்னா என்னது? மார்ச் பாஸ் பண்ணுறீங்களா? லெஃப்ட் ரைட்னு பரேட் பண்ணுவாங்கல்ல, அந்த தனி ஒருவன் படத்துலலாம் பண்ணுவாங்களா, அதுதான். பட் தே வேர் நாட் எனஃப். அதை வாங்கினாங்க பட் பத்தலை. ஸோ 175 more flags were bought. How many flags were bought in all? ஈக்குவேஷன் சொல்லு. 265 முதல்ல வாங்கினாங்க, அப்புறம் 175 பத்தலைன்னு இன்னும் நிறைய வாங்கியிருக்காங்க. அப்புறம் என்னது, என்ன பண்ணணும்? 265 plus 175. வெரி குட். ஓகே ஃபோர்த்து என்ன? மேரத்தான்ன்றது என்னது? மேரத்தான்னா என்னது? ரேஸ், போட்டி, ரன்னிங் ரேஸ். ஓகே ரொம்ப லாங்காக ஓடுறத மேரத்தான் சொல்லுவாங்க. ஓகே கிட்ட ஓடுறதெல்லாம் வந்து ஸ்ப்ரிண்ட்டு. இந்த மேரத்தான் மனோஜ் ரேன் 17 laps. லேப்ஸ்னால் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகே இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனால் 1 lap, அதை முடிச்சதுக்கப்புறம் 2 lap அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ மனோஜ் வந்து 17 laps ரன் பண்ணிட்டான். ஹிஸ் ஃப்ரெண்ட் ப்ரீத்தி ரேன் 9 more laps than him. நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகே 9 more laps than him. ஓகே how many laps did Preeti run? மனோஜ் 17 laps ஓடிட்டான். பிரீத்தி வந்து அவனை விட 9 more laps ஓடி இருக்கா. அப்போ பிரீத்தி எவ்வளோ ஓடி இருப்பா? 17 addition 17 plus 9. 17 plus 9 சொல்கிறாரு. ஏன்டா இவ்வளோ இழுக்கிற? இப்போ இவங்க மொத்தமாக எவ்வளோ ஓடி இருக்காங்கன்னு கேட்டிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? 2 பேர் சேர்ந்து எவ்வளோ ஓடி இருக்காங்கன்னு கேட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவ? சேர்ந்தா பிரீத்தி இதை கண்டுபிடிச்சிட்டு 17 plus 9 பிரீத்தி இதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மனோஜ் எவ்வளோ ஓடினானோ அதை ஆட் பண்ணால் மொத்தமாக கிடச்சிருமா?
ஃபர்ஸ்ட் பிரீத்தி இதை கண்டுபிடிக்கணும். 17 + 9 26. அப்புறம் 26 எடுத்துட்டு போயிட்டு எதோட யாரோட ஆட் பண்ணணும்? மனோஜோட ஆட் பண்ணணும். மனோஜ் எவ்வளோ ஓடி இருக்கான்? மனோஜ் வந்து 17. புரிஞ்சிருச்சா? இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஹவு மெனி லேப் டிட் பிரீத்தி ரன்னு கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து ஹவு மெனி லேப்ஸ் ஓகே டிட் போத் ரன் அப்படின்னு கேட்பாங்க. புரியுதாப்பா? கொஸ்டினை நல்லா படிக்கணும். ஓகே, அப்படி கேட்டாங்கன்னா நீ 2 அடிஷன் பண்ணணும். ஸோ அடுத்தது பாரு, ஹனி பீ பாரு. 3 ஹனி பீஸ் வேர் கலெக்டிங் நெக்டர். நெக்டர்னா என்னது? ஓகே, அந்த பூலேருந்து எடுக்குதுல்ல. ஓகே, அந்த தேன் எடுக்குதுல்லடா, அதுதான். ஓகேவா? அது எடுக்கும்போது அப்படியே வெறும் தேன் மட்டும் வராது, சரியா? அதுலேருந்து எடுக்கும்போது நெக்டர், அதை எடுத்துகிட்டு போயிட்டா இந்த ஹனி பீ ஷெல் இருக்குல்ல, அதில் வந்துட்டு போயிட்டு கட்டும். அதுக்கப்புறம் அதை புளியும் போது அதுலேருந்து வர்றது தான் ஹனி. ஓகேவா? அதில் வந்து வேக்ஸும் கூட இருக்கும். ஓகே, த ஃபர்ஸ்ட் பீ விசிட்டட் ஓகே 69 ஃப்ளவர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பீ என்ன பண்ணுது? 69 ஃப்ளவர்ஸில் போயிட்டு அந்த தேன் எடுக்குது. செகண்ட் பீ விசிட்டட் 75 ஃப்ளவர்ஸ் அண்ட் தேர்ட் பீ விசிட்டட் 42 ஃப்ளவர்ஸ். ஓகே, ஃப்ளவர்ஸ். ஹவு மெனி ஃப்ளவர்ஸ் டிட் த 3 bees visited in all? என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் மட்டும் என்ன ஃபாஸ்ட்டாக சொல்லு. ஈக்குவேஷன் சொல்லுப்பா. 5th 69 plus 75. எழுதிட்டே சொல்லு புக்கில். 69 plus 75 plus 42. வெரி குட். அடுத்தது 6th. ஓகே, ரித்திகா bought some diyas on Diwali. தியாஸ்னா என்னது? ஆக்சுவலி நார்த் இந்தியன் லாங்குவேஜ்லாம் கொடுத்துருக்காங்கடா. தியாஸ்னா என்னது? அகல் விளக்கு. ஓகேவா? இந்த தீபத்துக்கு ஏற்றுவோம்ல நம்ம, நீங்கள் கூட ஏற்றுவீங்களே வீட்டில், அதுதான். ஷி லிட்னா என்னது? பற்ற வைக்கிறது. ஷி லிட் 23 ஆஃப் தீஸ் தியாஸ். ஓகே, 23 வந்து பற்ற வச்சிட்டா. அண்ட் 18 தியாஸ் அண்ட் லெஃப்ட் வித் 18 தியாஸ் அன்லிட்னா என்னது? பற்ற வைக்கல. ஓகேவா? 23 வந்து பற்ற வச்சிட்டா, 18 பற்ற வைக்கல. ஹவு மெனி தியாஸ் டிட் ஷி பை? எத்தனை வாங்கியிருக்கா அப்போ மொத்தம்? 23 பற்ற வச்சிட்டாடா, 18 பற்ற வைக்காமல் இருக்கிற. அப்போ மொத்தமாக எத்தனை வாங்கிட்டு வந்திருக்கான்னு கேட்குறாங்க. எத்தனை அகல் விளக்கு வாங்கியிருக்கான்னு கேட்குறாங்க. 23 plus 18. அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? 41 வந்து வாங்கியிருக்கா. அதில் 23 மட்டும் பற்ற வச்சிருக்கா, 18 வந்து பற்ற வைக்காமல் இருக்கா. அவ்வளோதான், சரியா? ஓகே, 7th பாருங்க. அடுத்து ஃபாஸ்ட்டாக பாடுற டைம் அது. An ice cream seller sold 115 ice lollies on a hot summer day. லாலிஸ்னா என்னது? சப்பி சாப்பிடுவோம்ல, அதுதான் குச்சி ஐஸ்ன்னு சொல்லுவோமே அது. ஓகே, at the end of the day he still had 22 ice lollies left in his cart. ஓகே, 154 வித்துட்டாரு, 22 இன்னும் அவர்கிட்ட இருக்கு. அப்போ how many ice lollies did he have at the beginning of the day? அப்போ மொத்தம் அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் எத்தனை ஐஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு? 154 அப்போ இருந்தது. டேய், 154 வித்துட்டாரு. 154 வித்துட்டாரு, 22 இன்னும் மீதி வச்சிருக்காரு எண்ட் ஆஃப் த டே. அப்ப காலையில அவர் மொத்தமா எவ்வளவு எடுத்துட்டு வந்திருப்பாரு? 154 plus 22. புரிஞ்சிருச்சாப்பா? இது அவ்வளவு எடுத்துட்டு வந்திருப்பாரு. புரியுதாடா? கான்செப்ட் எப்பயும் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் சாப்டர் வந்து சப்ட்ராக்ஷன் வரும். அதுவும் இதுவும் வேர்ட் ப்ராப்ளம் நான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் லேட்டரா, சரியா? அப்புறம் இதில் எல்லாத்துக்கும் அடிஷன் ஈஸியாக பண்ணும். கான்செப்ட் புரிஞ்சு பண்ணணும். ஓகே, 8th பாருங்க. யூசப் கலெக்டட் 208 ஃபாரின் ஸ்டாம்ப். ஸ்டாம்ப்னா என்னது? தபால் தலை. அந்த இதில் ஒட்டுவோம்ல, நம்ம போஸ்ட்டில் ஒட்டுவோம்ல, அதை ஒட்டினா தான் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகும். ஓகே, இட் ஹேவ் வேல்யூஸ். போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கணும் அது. ஃபாரின் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் 496 இந்தியன் ஸ்டாம்ப்ஸ். ஓகே, ஃபாரின்னா என்னது? அதர் தேன் இந்தியா எல்லாமே ஃபாரின் தான். ஓகே, இந்தியா மட்டும்தான் நம்ம கண்ட்ரி. இப்போ சிங்கப்பூர், மலேசியா எல்லாமே ஃபாரின் கண்ட்ரிஸ். ஹீ பேஸ்டட் தெம் ஆல் இன் அ ஸ்டாம்ப் ஆல்பம். அந்த காலத்தில் இந்த மாதிரி அப்பா கூட வச்சுருந்தேன் ஸ்டாம்ப் ஆல்பம், புக்கு மாதிரி. அங்கே பாட்டி வீட்டில் இருக்கு, நான் காமிக்கிறேன். அதில் எல்லா கண்ட்ரி ஸ்டாம்பும் ஒட்டியிருப்பேன். ஓகே, ஹவு மெனி ஸ்டாம்ப்ஸ் ஆர் தேர் இன் த ஆல்பம்? அப்போ என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் சொல்லு. 208 plus 496. வெரி குட். 9th படிக்கிறேன் பாருங்க. இன் அன் ஆர்ச்சர்ட். ஆர்ச்சர்ட்னா என்னது? ஆர்ச்சர்ட். ஆர்ச்சர்ட்னா என்னது? இன் அன் ஆர்ச்சர்ட். 9th ஆர்ச்சர்ட்னா ஃப்ளவர் கார்டன்.
ஓகே பூந்தோட்டம் ஃப்ளவர் கார்டன் ஓகே இல்லை பார்க்கு கூட ஆர்ச்சர்ட் சொல்லுவாங்க. இன் அன் ஆர்ச்சர்ட் 456 ஆப்பிள்ஸ் ஃபெல் ஆன் த கிரவுண்ட். ஃபெல்னா என்னது? ஃபெல் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னா என்னது? கீழே விழுந்துருச்சு. ஓகே டியூரிங் அ ஸ்டாம்னா என்னது? இடியோட மழை பெய்யுதுல்ல, காத்தடிச்சு ஸ்டாம் வாட்டர்லாம் சொல்லுவாங்களா, இடியோட மழை பெய்யுது. தேர் ஆர் ஸ்டில் 328 ஆப்பிள்ஸ் ஆன் த ட்ரீஸ். 456 கீழே விழுந்துருச்சு, பட் ஸ்டில் வந்து 328 வந்து ட்ரீலே இருக்கு. ஹவு மெனி ஆப்பிள்ஸ் வேர் ஆன் த ட்ரீஸ் பிஃபோர் த ஸ்டாம்? அப்போ ஸ்டாம் வரதுக்கு முன்னாடி எத்தனை ஆப்பிள் இருந்திருக்கும் மரத்தில்? 456 plus 328. புரிஞ்சிருச்சா? அவ்வளோ இருந்திருக்கும், அதில் 456 கீழே விழுந்துருச்சு. புரிஞ்சிருச்சாப்பா? ஓகே 10th பாருங்க. இன் அ பார்க்கிங் லாட்னா என்னது? பைசைக்கிள் இங்கே காமிச்சிருக்காங்க, ஸ்கூட்டர் மோட்டார்லாம் காமிச்சிருக்காங்க. பார்க்கிங்னா என்னது? நம்ம போய் கார்லாம் பார்க் பண்ணுவோம்ல, பார்க்கிங் ஏரியா, அதுதான் வந்து பார்க்கிங் லாட்ஸ்னு சொல்லுவாங்க. 135 ஸ்கூட்டர், 206 மோட்டார் சைக்கிள் அண்ட் 37 சைக்கிள்ஸ் ஆர் பார்க் செப்பரேட்லினா என்னது? தனித்தனியாக பண்ணியிருக்காங்க, ஒன்னோட ஒன்று கம்பைன் பண்ணாமல் தனித்தனியாக பண்ணியிருக்காங்க. ஹவு மெனி 2 வீலர்ஸ் இன் ஆல் ஆர் பார்க்ட் இன் த பார்க்கிங் லாட்? 2 வீலர்னா என்னது? ஸ்கூட்டர் சைக்கிள் 2 வீல் இருக்கிறது எல்லாம் 2 வீலர், 2 வீல் இருக்கிறது எல்லாமே 2 வீலர்ஸ் தான். புரியுதா? ஸோ என்னது? மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டரு சைக்கிள் எல்லாமே என்னது? 2 வீலர்ஸ். ஓகே எவ்வளோ இருந்திருக்கும்? ஹவு மெனி 2 வீலர்ஸ் இன் ஆல் ஆர் பார்க்ட் இன் த பார்க்கிங் லாட்? ஈக்குவேஷன் சொல்லுங்க. 135 plus 37. டேய் 206 இருக்கு பாருடா மோட்டார் சைக்கிள், குட்டியாடாத. 135 plus 206 plus 35. 37. Next step. A kite seller has 254 kites with long tails and 157 more than with short tails. How many kites with short tails does he have? நாளைக்கு 6 மணிக்கு வச்சிருக்காங்கடா காலையில், படுத்துறானு. A kite seller has 254 kites. ஓகே கைட்ஸ்னா என்னது? பட்டம் சொல்லு கைட்ஸ். ஓகே வித் லாங் டெய்ல்ஸ்னா என்னது? கீழே வால். டேய் பட்டம் கீழே தொங்குது பாரு, அதுக்கு பேர் தான் டெய்ல், வால். அது ஏன் கட்டுவாங்க? அது கட்டியும் விடுவாங்க கட்டாமையும் விடுவாங்க. ஏன் அது கட்டுவாங்க வால் கட்டினா இப்படி ஆடாது, ரொம்ப இப்படிலாம் ஆடாது, நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம். வால் கட்டினா அது ஒரு வெயிட் இல்லை, அதனால அப்படியே ஒரே இடத்துல நிற்கும். ரொம்ப காத்தடிச்சா கூட அப்படியே நிற்கும். சரியா? அதுக்கு தான் வால் கட்டுவாங்க. அடுத்த தடவை வரும்போது காத்தடி வாங்கிட்டு வந்து விடணும்டா. ஓகே அண்ட் 157 மோர் தேன் தட் வித் ஷார்ட் டெய்ல். அங்கே பாரு 2 காமிச்சிருக்காங்க பாரு, ஒன்று லாங் டெய்லு ஒன்று ஷார்ட் டெய்லு. ஓகே எ கைட் செல்லர் ஹேஸ் 254 கைட்ஸ் வித் லாங் டெய்ல்ஸ் அண்ட் 157 மோர் தேன் தட். அப்படின்னா என்னது? 157 மோர் தேன் தட். அண்டர்லைன் பண்ணிக்காத, நீ பாட்டுக்கு வெறும் இது மட்டும் ஆட் பண்ணக்கூடாது, அண்டர்லைன் பண்ணிக்கோ. மோர் தேன் தட் வித் ஷார்ட் டெய்ல். ஷார்ட் டெய்ல் வந்து லாங் டெய்லை விட 157 மோர் அதிகமாக இருக்குது. ஸோ ஹவு மெனி கைட்ஸ் வித் ஷார்ட் டெய்ல்ஸ் டஸ் ஹீ ஹேவ்? என்ன பண்ணணும் அப்போது? 254 கைட்ஸ் வித் லாங் டெய்ல் வச்சுருக்காரு. ஓகே அதை விட 157 வந்து ஷார்ட் டெய்ல் கைட் அதிகமாக இருக்குது. அப்போ ஷார்ட் டெய்ல் கைட்ஸ் வந்து மொத்தம் எவ்வளோ இருக்கும்? Plus 254 plus 157. அதை ஆட் பண்ண என்ன கிடைக்கும் உனக்கு? கைட் வித் என்ன கைட் கிடைக்கும் உனக்கு? கைட் வித் ஆன்சர் கொஸ்டினை படி. இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கிற? ஹவு மெனி? கடைசியில படிடா. ஹவு மெனி கைட்ஸ் வித் ஷார்ட் டெய்ல்ஸ்
That's ஷார்ட் it. டெய்லோட இருக்கிற கைட் அந்த கிரீன் கலர்ல இருக்கு பாரு, அதை தானே கண்டுபிடிக்கிற எத்தனை கைட்னு. புரிஞ்சிருச்சா? 254 + 157 இருக்கு. இப்போ இன்கேஸ் கொஸ்டின்ல வந்து ஹவு மெனி கைட்ஸ் ஹி ஹேவ் இன் டோட்டல், மொத்தமா எத்தனை கைட் இருந்துன்னு கேட்டா என்ன சொல்லுவ? ஷார்ட் டெய்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? ஷார்ட் டெய்லுக்கு பக்கத்தில் எழுது, அந்த சின்ன கைட் இருக்கு பாரு அதுக்கு பக்கத்தில் எழுது 254 + 157. நீ ஆட் பண்ணி நம்பர் எழுது. 254 + 157 பண்ணு ஃபர்ஸ்ட். ஆன்சர் சொல்லு அப்பாக்கு. 254 + 157. 7, 8, 9, 10, 11. 6, 7, 8, 9, 10, 11. 3, 4. ஆன்சர் என்ன? 411. 411 என்னது? கைட்ஸ் வித் ஷார்ட் டெய்ல். 411 வச்சிருந்தாரு அவர். 411 அந்த கிரீன் கலர்ல சின்ன கைட், அந்த சின்ன வாலோட இருக்கு பாரு, அது பக்கத்துல 411 எழுதிக்கோ. அதை தானே இப்போ கண்டுபிடிச்சிருக்க. அது வந்து 411 இருந்திருக்கு. பெரிய கைட் வித் அந்த கைட் வித் லாங் டெய்ல் எத்தனை இருந்தது? கைட் வித் லாங் டெய்ல்ஸ் எவ்வளோ இருந்தது? கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க பாரு, எவ்வளோ இருந்தது அவர்கிட்ட? 254. அதை வந்து அந்த ஆரஞ்சு ரெட் இருக்கு பாரு, அது பக்கத்தில் எழுதிக்கோ 254ன்னு. புரிஞ்சிருச்சாடா? 254 இருக்கு, 411 இருக்கு. இப்போ அவர்கிட்ட மொத்தமா எத்தனை கைட் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தா என்ன பண்ணுவ நீ? ஷார்ட் டெய்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? 411ஐயும் 411ஐயும் பிளஸ் பண்ணணும். எதோட பிளஸ் பண்ணணும்? 411ஓட 254. புரிஞ்சிருச்சா? ஓகே, இது மட்டும் கேட்டா, இதோட ஒன்று அதிகமாக கேட்டு எல்லாமே கேட்டிருந்தாங்கன்னா அப்படி பண்ணணும். செகண்ட் 12th படிங்க. 54 yellow 10 rupees and raffle tickets. Okay, raffle tickets. Raffle tickets and 88 pink 20 rupees raffle tickets. Raffle படி, raffle tickets. How many raffle tickets were sold in all? 54 yellow 10 rupees, அது ஒன்றும் சரியா? 10 rupee raffle ticket வந்து 54 வித்துட்டாங்க. ஓகே, 88 பிங்க் அங்கேயே கொடுத்துருக்காங்க பாரு, பிங்க் வந்து 88. பிங்க்குக்கு மேலே சின்னதாக எழுதிக்கோ 88ன்னு. எல்லோக்கு கீழே 54ன்னு எழுதிக்கோ. புரிஞ்சிருச்சா? ஓகே, வேர் சோல்டு. ஹவு மெனி ராஃபிள் டிக்கெட்ஸ் வேர் சோல்டு இன் ஆல்? என்ன பண்ணணும் அப்போ? அது 10 rupeesா 20 rupeesனு அவனை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளோ ருபீஸ்னு கேட்கல, எவ்வளோ டிக்கெட் விற்றுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? 54 plus 88. அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? ருபீஸ் வந்து தேவையில்லை, எவ்வளோக்கு விற்றேன்னு அவங்க கேட்கல. ஓகே, புரிஞ்சிருச்சாப்பா? ஓகே, இன்கேஸ் வந்து ஹவு மச் மணி இல்லைனா வந்து இதை விற்றதில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ காசு கிடச்சிதுன்னு கேட்டால் என்ன பண்ணணும்? என்ன பண்ணுவ? டேய் நல்லா யோசிப்பாரு. 54 டிக்கெட்ஸ் விற்றுருக்க, ஒன்று 10 rupees. அப்போ 54 10s ஆர் எவ்வளோ? 540. 540 வந்து எல்லோ டிக்கெட்டு. அப்புறம் பிங்க் டிக்கெட்டு பாரு, 88 × 20. ஏன்னா 88 ஒரு டிக்கெட்டும் 20 rupees. ஸோ 88 × 20 பிங்க்கு. எல்லோ வந்து 54 × 10. இது கிடைக்கிற ஆன்சர், அது கிடைக்கிற ஆன்சர் வந்து ருபீஸ். ரெண்டையும் ஆட் பண்ணால் மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ ருபீஸ் கிடைச்சுன்னு கிடைக்கணும். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷனில் வரும், அப்படி கேட்டாங்கன்னா அதெல்லாம் லேட்டராக உனக்கு வரும். சரியா? இப்போ பண்ணிட்டீங்களா? ஓகே, ஒர்க் ஷீட் 2 பாரு. ஆடிங் ஹாப்பிங் லைன், இது உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஹாப்பிங் லைன்னா என்னது? அந்த ஒரு இதுலேருந்து ஒரு இது ஜம்ப் ஆகுது. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாரு, 325 + 128. 128 எப்படி எக்ஸ்பான்ஷன் ஃபார்மில் எழுதலாம்? 100 + 128 எப்படி பிரித்து எழுதலாம்? 100 + 20 + 8. அதையே அங்கே ஹாப்பிங் லைனில் கொடுத்துருக்காங்க பாரு, 325ஓட அதை ஆட் பண்ணணும்.
325ஓட ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, வெறும் 100 ஆட் பண்ணுறாங்க. புரியுதா? 325 100 ஆட் பண்ணால் என்ன ஆகிடும், 425. புரிஞ்சுதா? அப்புறம் டென்ஸ் ஆட் பண்ணுறாங்க, 2 10s 20. 425ல் 2 10s ஆட் பண்ணால் என்ன ஆகும், 425. இங்கே பாரு, டென்ஸ் 425க்கு அப்புறம் என்ன வரும், இங்கே பாரு, 425க்கு அப்புறம் டென்ஸ் இது, 425க்கு அப்புறம் 435 445 வந்துருச்சா, 445. அப்புறம் ஒன்ஸ் நீ எப்பயும் ஆட் பண்ணுற மாதிரி தான், 445ஓட 8 446 47 48 49 50 51 52 53. ஸோ ஆன்சர் என்னது, 400. புரிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ எனக்கு அதே மாதிரி 463 + 48 கொடுத்துரு, 468 கொடுத்துருக்காங்க பாரு, அதை பண்ணு ஃபாஸ்ட்டாக. 463 + 468 463 அப்படியே வச்சுக்கணும். அங்கே மேலே கொடுத்துருந்தாங்க பாரு ஹாப்பிங் லைன், அந்த மாதிரி எழுதணும். 463ன்னு எழுதிக்கோ ஃபஸ்ட்டு கீழே. புரிஞ்சிருச்சாடா? 463 அப்புறம் ஹாப்பிங் லைன் போடணும். 468 எப்படி எக்ஸ்பான்ஷன் ஃபார்மில் பிரிக்கலாம், 468 400 + 60 + 8. கரெக்டா? 400 + 60 + 8. ஃபர்ஸ்ட் அப்போ என்னத்தை ஆட் பண்ணணும், ஹாப்பிங் லைனில் 400 ஆட் பண்ணணும். புரிஞ்சிருச்சா? இப்படி ஒரு லைனை போடு, மேலே போட்டிருக்காங்க பாரு, அதே மாதிரி பார்த்து எழுது. உனக்கு அந்த எல்லோ லைன் மட்டும் அவங்க வரைஞ்சி கொடுத்துட்டாங்க. 463 கீழே எழுது, ஹாப்பிங் லைன் போடு. ஹாப்பிங் லைனில் நீ எவ்வளோ ஆட் பண்ணணும், ஃபஸ்ட்டு 100s. எவ்வளோ 100s ஆட் பண்ணணும், 400s ஆட் பண்ணணும். ஸோ இங்கே பாரு 400s. இப்போ வந்து விரல் வந்து 100s. நீ எதில் ஸ்டார்ட் பண்ணுற, 400 எதில் ஸ்டார்ட் பண்ணுற, எந்த நம்பர்லேருந்து ஆட் பண்ணணும், 463. அப்போ 463 என்னது, இதெல்லாம் 100s. 463 இது என்னது, 500. வெரி குட், 63. 663 763 863. அந்த ஹாப்பிங் லைன் முடிஞ்ச இடத்துல கீழே 863 எழுதி சின்னதா. ஹாப்பிங் லைனுக்குள்ள +400ன்னு போட்டுக்கோ. அவன் மேலே கொடுத்துருக்காங்க மாதிரி எக்ஸாம்பிள், அந்த மாதிரி. அப்பா காட்டவா இல்லை உனக்கு புரியுதா? புரியுதுப்பா. சரி, ஓகே. இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு உனக்கு, 863 கிடச்சிருக்கு. அப்புறம் டென்ஸ் ஆட் பண்ணணும். எத்தனை டென்ஸ் இருக்கு, 863. அது கூட எத்தனை டென்ஸ், என்னடா 100s அப்புறம் டென்ஸ் அப்புறம் ஒன்ஸ் தானே ஆட் பண்ணணும் ஹாப்பிங் லைனில். டென்ஸ் எத்தனை இருக்குது அடுத்து ஆட் பண்ணணும். இப்போ 468ல் 400 போட்டுட்டேன், 6 டென்ஸ். புரியுதா? ஹாப்பிங் லைனில் 6 டென்ஸ் போடு, இப்படி போட்டு +16 போடு. 60 தானடா. டேய் புரிஞ்சுதா இல்லையாடா? புரியலன்னா புரியலன்னு சொல்லு. +60 கரெக்ட் தானே, புரிஞ்சுதுல்ல? இப்போ என்ன கிடச்சிருக்கோம் நான் ஆன்சரு, 863 கிடச்சிருக்கு. 863லேருந்து எத்தனை, 6 டென்ஸ். 863லேருந்து 10 10 சொல்லிட்டு வா. இதெல்லாம் இப்போ டென்ஸு. 863 873 873 883 893 893. அப்போ 800க்கு அப்புறம் என்ன வரும், 903. கரெக்டா? 903 103. டேய் அந்த விரல வைடா. 903யோட 10 ஆட் பண்ணா என்னடா, 903 3க்கு அப்புறம் என்னடா வரும், 13. 913 923 எழுது. இப்போ கீழே 923. அப்படி டவுட்டாக இருந்தால் ரஃப் நோட்டில் எழுதி ஆட் பண்ணி பார்த்துக்கோ. புரியுதா? தப்பு பண்ணிடாத. 923. ஓகே. இப்போ ஒன்ஸ் எவ்வளோ ஜம்ப் பண்ணணும், ஒன்ஸ் எவ்வளோ போடணும் ஹாப்பிங் லைனில், 100 முடிச்சுட்டே டென்ஸ் முடிச்சுட்டே இப்போ ஒன்ஸ் போடணும்ல. எத்தனை போடணும், ஒன்ஸ் பாருடா. கொடுத்த கொஸ்டின்ல ஒன்ஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு. 463யோட எந்த நம்பரோட ஆட் பண்ற, இப்போ 463 கிட்ட தானே ஆட் பண்ணிக்கிட்டே வர. 463யோட எந்த நம்பர் ஆட் பண்ற, என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல.
463 plus 468. அந்த 468 தானடா எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம்ல பிரிச்சு எழுதி நீ பண்ணிட்டு இருக்க. 468 400 plus 60 plus 8. 400 பண்ணிட்டா 60 பண்ணிட்ட. இப்போ ஒன்ஸ் எவ்வளவு இருக்கு மீதி? Once வந்து 3. 463 நீ ஆட் பண்ற நம்பர்ரா. 463 தானே ஆட் பண்ணிட்டு வர. எந்த நம்பரை ஆட் பண்ற அதை தானே பிரிக்கணும். 468 அதை தானே பிரிச்சிருக்க. 400 plus 60 plus ஒன்ஸ் எவ்வளோ? 8 தானடா. 400 பண்ணிட்டா 60 பண்ணிட்டா. இப்போ 8 தானடா பண்ணணும். பண்றா? ஏய் புரிஞ்சுதா இல்லையாடா? இல்லைனா நான் உனக்கு எழுதி சொல்லி தரேன். இப்போ 8 பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லு, நான் உனக்கு பண்ணி சொல்கிறேன். ரொம்ப படுத்துடா கௌஷி. புரியலன்னா புரியலன்னு சொல்லு. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். புரியலன்னு கடைசியில் சொல்லுவிடா நீ அப்படியே மெதுவா. ஒரு நிமிஷம் இருங்க, அப்பா ஷேர் பண்ணுறேன் பாரு. தெரியுதா? ஓகே, இந்த லைன் இருக்குல்ல. இப்போ கொஸ்டின் என்னது? கொஸ்டின் வந்து 463 plus 468. 463 plus 468. 468. புரிஞ்சிடுச்சா? இது புரிஞ்சிடுச்சா உனக்கு? இது புரிஞ்சிடுச்சாப்பா? ஓகே, இப்போ நம்ம 463லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா? புரியுதா இல்லையாடா? புரியுதுப்பா. ஓகே, 463லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம 463 ஏன்னா அந்த நம்பரோட தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பரை நீ அப்படியே தான் எழுதணும். சரியா? 468 தான் நீ பிரிக்கணும். 468 எப்படி பிரிக்கலாம்? 400 plus 60 plus 8. புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ நம்ம இதை தான் வந்து இது பண்ண போகிறோம். ஓகேவா? இதை தான் இப்போ பிரித்து எழுத போகிறோம். சரியா? இப்போ பாருங்கள், 400 ஃபஸ்ட்டு 463 இங்கே இருக்குது. இதுலேருந்து ஹாப்பிங் லைன் எவ்வளோ வரையணும்? ப்ளஸ் 400. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 100 தான் பண்ணணும். ஓகேவா? இங்கேருந்து தான் போகணும். இது ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு பண்ணணும். 10 செகண்ட் பண்ணணும். 1 தேர்ட் பண்ணணும். புரியுதா? ப்ளஸ் 400 பண்ணிட்டோம். ப்ளஸ் 400 பண்ணும்போது 463லேருந்து 400 பண்ணும்போது எவ்வளோ கிடைச்சிது நமக்கு? 863. வெரி குட். ஏன்னா 100 மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். 400 இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போது செகண்ட் பாப்பில் இது பாருங்கள், ஹாப்பிங் லைனு எவ்வளோல போகணும்? 60 ப்ளஸ் 60 டென்ஸு. ஓகே, ஸோ 863லேருந்து 60 டென்ஸ் ஆட் பண்ணும்போது எவ்வளோ கிடைச்சிது நமக்கு? 863 என்ன கிடைச்சது? அங்கே பாருடா, 923. 863லேருந்து என்ன சொன்னாப்பா? 873 6 873 883 893 903 903. 800க்கு அப்புறம் 100 வராது. 800க்கு அப்புறம் என்னது? 903 913 913 923 கிடைச்சிருச்சா? இப்போ ஒன்ஸ் 100 பண்ணியாச்சு, டென்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஹாப்பிங் லைனில் என்ன பண்ணணும்? ப்ளஸ் 8. புரிஞ்சிருச்சா? இப்போ 923 + 8 சொல்லுங்க, ஆன்சர் என்னன்னு? 923 + 8 இருப்பா. டேய் 923 24 25 அப்படி சொல்லண்டா. 24 25 26 27 28 29 30 31. Answer 931. புரிஞ்சிருச்சா? இப்போ
இப்படி தான் எழுதணும். எக்ஸாம்பிள் அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஆ ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே வச்சுக்கணும், செகண்ட் நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். 100 ஃபஸ்ட்டு பண்ணணும், 10s பண்ணணும், அப்புறம் 1s பண்ணணும். புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? தப்பு பண்ண மாட்டல? ஓகே. தூக்கம் வருதா அதுக்குள்ளே உனக்கு? சரி ஓகே. அடுத்தது வந்து செகண்டில் பாருங்கள், ஃபில் த மிஸ்ஸிங் டிஜிட். அதை கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு. நீ கண்டுபிடிச்சிருவ ஈஸியாக. ஏக்கு சொல்லுங்கள் டக்கு டக்குன்னு. டே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுடா, சொல்லுடா கடை கடைன்னு. 3 plus 4 7. 4 போடுங்க. போட்டா அடுத்தது பண்ணு, பி பண்ணு. 4 plus 3. டேய் 1s ஃபஸ்ட்டு பண்ணணும், அப்புறம் 10s பண்ணணும். மாற்றி பண்ணாத, சம்டைம்ஸ் கேரி ஓவர் ஆகும். 3 plus. டேய் கையை விட்டுக்கிட்டே வா. 8 தானே உனக்கு கிடைக்கணும். 3க்கு அப்புறம் என்ன 4 5 6 7 8 இப்படி கையை விடு, அப்போ தெரிஞ்சிடும் உனக்கு. 4 5 6 7 8 5. அந்த மாதிரி பாரு. அடுத்தது வந்து 4 இருக்குது, 6 இருக்குது, அப்போ என்ன வரும்? 4 6 4 4 5 6 2. வெரி குட். அடுத்தது தேர்டு சி பாருங்க, கடகடன் பண்ணு. 1 7 plus 1 8. வெரி குட். 5 6 7 2. பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டி ஃபார் டாக். 0 1. வெரி குட். 3 4 5 4 5 6 7 4. Next, filling the missing digit. 1 has been done for you. ஓகே, ஒன்று வந்து உனக்காக அவங்க பண்ணி காமிச்சிட்டாங்க. ஏ பாரு. ஏ வந்து நீயே கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்ப? மேல் பாக்ஸு ப்ளஸ் 5னா கீழே 3 வருது. புரியுதா? அப்போ எப்படி போடுவ? யோசிச்சு பாரு. பாரோவில் வரும். ஸோ மேலே வந்து 10க்கு அதிகமாக வரும். ஸோ கீழே இருக்கிற 3 இருக்குல்ல, 3க்கு வந்து நீ எப்போவுமே நார்மலாக ஆட் பண்ணும்போது என்ன வந்து அந்த சைடு போகும் யூஸ்வலாக. 13 போதுனா 1 தானே அங்கே போகும். புரியுதா? இப்போ வந்து நீ தலைகீழாக பண்ணணும். அங்கே பாருங்கள், 6 + 2 8ன்னு கொடுத்துருக்காங்க. 6 + 2 9ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? 10ஸ்ல 6 + 2 எவ்வளோ வரும்? 9ஆ வரும்? 6 plus 2 9. என்ன வரும்? 6 + 2 8 தான். ஆனால் 9 வந்திருக்கு. அப்போ மேலே என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அவங்க கூட? 1. அப்போ மேலே 1 போட்டுக்கோ. 6க்கு மேலே 1 போட்டுக்கோ. ஓகே, அப்போ அங்கே 1 போட்டால் என்ன அர்த்தம்? இங்கேருந்து கேரி ஓவர் ஆகிருக்கு. அப்போ இந்த 3ன்றது 13 தானே உனக்கு கிடச்சிருக்கு. புரிஞ்சிருச்சா? 13. இப்போ மேலே 5 கொடுத்துருக்காங்க. 5யோட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 13 வரும்? ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வா. 5 6 7 8 9 10 11 12 13 8. அப்போ 8 போடு, அவ்வளோதான். அவங்களே பண்ணிட்டாங்க பாரு. புரிஞ்சிருச்சா? இப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாரு. 68 + 25 93 வருதா பாரு. செக் பண்ணு. இந்த மாதிரி இதெல்லாம் நீ திரும்ப செக் பண்ணணும். செக் பண்ணி பாடுறா அப்படியே. 65 + 68 + 25 8 தானே நீ போட்ட. நீ போட்டது கரெக்டானு செக் பண்ணிக்கோ. ஆட் பண்ணி பார்த்தா செக் பண்ணிடலாம்ல. செக் பண்ணி பாரு. 93 வருதா பாரு. 68 + 25 93 வருதா பாரு. வரல. 68 + 25 93 வருதான்னு பாடுற ஆன்சரு. நீ போட்ட 8 கரெக்டானு செக் பண்ணுறான்னு சொல்கிறேன்டா. கரெக்ட் தான். 68 + 25 93 தான் வருதா? ஓகே, பி எனக்கு பண்ணி சொல்ல. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 10s பார்க்கணும். எது அதிகமாக இருக்கோ 10s 100s அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். பியில் பாரு, 10s பாரு. 3 4 ஆட் பண்ணி பாரு. 8 வரும். 3 4 என்ன எக்ஸ்ட்ரா வருதோ அந்த மேலே நம்பரை எழுதுறா. என்கிட்ட கேட்காதரா. 3 + 4 + 3 எவ்வளோ?
4 plus 3 வந்து 4 plus 3 7. 7. ஆனால் கீழே என்ன கொடுத்துருக்காங்க? 8. அப்போ எதை ஆட் பண்ணியிருக்காங்க மேலே குட்டியா நம்பரு? 1. 1. அந்த மேலே 1 போட்டுக்கோ, 3க்கு மேலே சின்னதா 1 போட்டால் அப்போ ஒன்ஸில் வந்து கீழே ஆன்சர் என்ன கிடச்சிருக்கும் உங்களுக்கு? 12. 12. ஓகே, இப்போ பாக்ஸில் வர நம்பர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ 6, 7, 8, 9, 10, 11, 12, 6. வெரி குட், போடுங்க, அவ்வளோதான். Next C. 1 plus 0. Next. பண்ணுங்க ஃபர்ஸ்ட் 6 கரெக்டா? அதை போட்டுட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும்டா. சரியா? செக் பண்ணி பார்த்துக்கு. செக் பண்ணிட்டியா? கரெக்டாக வந்ததா? வந்ததா? வெரி குட். அடுத்தது C. C 1 கீழே பாக்ஸ், அப்புறம் கீழே 0 பண்ணா 1 கூட எதை ஆட் பண்ணும்போது 0 கிடைக்கும்? யோசிச்சு பாரு. 1 ஒரு நம்பரை ஆட் பண்ணால் உனக்கு 0 கிடைக்கும், கீழே கேரி ஓவர் ஆகும். அதையும் யோசிக்கணும். என்ன வந்தால் 0 வரும்? யோசிச்சு பாரு. 1 கூட நீ எந்த நம்பர் ஆட் பண்ணும்போது கீழே 0 வந்து அந்த பக்கம் 1 போடுற மாதிரி வரும்? 9. வெரி குட், அவ்வளோதான். 1 + 9 என்னது? 10. 0 இங்கே இருக்கும். அப்புறம் அங்கே எங்கே போகும்? 4க்கு மேலே என்ன போடணும்? 1 போட்டுட்டு இப்போ அந்த பாக்ஸில் என்ன வரும் சொல்லு பார்ப்போம். அவ்வளோதான். வெரி குட். Next D. First ones. மேல இது 5 2 ஆன்சர் 2. நம்ம கேரி 5. இப்போ ஹண்ட்ரட்ஸில் பாரு. ஃபர்ஸ்ட் இப்படி போகணும். ஹண்ட்ரட்ஸில் பாரு. 2 + 4 6 கரெக்டாக இருக்கா? 5 6. கரெக்டா தான். அப்போ அதில் எதுவும் கேரி ஓவரே ஆகலை. செகண்ட் டென்ஸு பாரு. 4 + 0 தப்பு. அப்போ என்ன வரும்? தப்பு கிடையாது. 4 + 0 4 தான். அப்போ எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆயிருக்கு? 1. அந்த 4க்கு மேலே சின்னதாக 1 போட்டுக்கோ. இப்போ ஒன்ஸில் பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லு. 5 6 7 8 9 10 11 12 7. அவ்வளோதான். இப்போ ஆன்சர் செக் பண்ணிப்பாரு. நார்மலாக ஆட் பண்ணுற மாதிரி பண்ணிப்பாரு. 7 + 5 12. 2 கீழே போட்ட, மேலே 1 பாரோ. 1 + 4 5 போட்ட, அப்புறம் 2 + 4 6. அங்கே பாரு, என்ன பார்க்காத. நார்மலாக ஆட் பண்ணுற மாதிரி பண்ணிப்பாரு. கரெக்டாக வருதானே? டேய், அப்படியே புக்லேயே செக் பண்ணுறா. நீ எழுதுனதே சும்மா இப்படி எழுதாமல் பாரு. 7 + 5 12. 2 இருக்குது, 1 இருக்குது, அந்த மாதிரி பாரு. 7 + 5 12 4 4 5 2. கரெக்டாக வருதா? ஓகே. சொல்லுங்க டக்குன்னு அதே மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ஹண்ட்ரட்ஸில் அவங்க பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நீ டென்ஸில் தான் பார்க்கணும். டென்ஸில் பாரு. 7 + 4 1. 7 + 4 எவ்வளோ வரும்? 7 8 9 10 11. 11. ஒன்ஸை பாரு. 5 + 3 8 கரெக்டாக இருக்குது. கரெக்டா? 5 + 3 8. 7 + 4 11. 1 இங்கே போட்டு 1 எங்கே போடணும்? 1 3க்கு மேல. ஓகே, போட்டுட்டு இப்போ பாக்ஸை சொல்லுங்க. 3க்கு மேல 1 4 4 5 6 2. அவ்வளோதான். புரிஞ்சிடுச்சா? ஈஸி தானே இது? எல்லாம் பண்ணிட்டீங்க பாரு நீங்களே. ஓகே, சமத்தா யோசிச்சு பண்ணணும் இதெல்லாம். சரியா? அது நீ பண்ணிடுவா அழகா. அவ்வளோதான்டா. ஓகே, எல்லாம் படிச்சாச்சு. ஒரு லெசன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. என்ன பண்ணணும் நாளைக்கு? என்ன சொன்னா அப்பா? நாளைக்கு வந்து படிக்கணும். என்ன சொன்ன? ரீகால் பண்ணணும். ஓகே, ஒன்று. அப்புறம் என்ன சொன்னேன்? கான்செப்ட் செக்லலாம் உனக்கு நான் 1 2 தானே பண்ண சொன்னேன். மீதி எல்லாம் இருக்குல்ல,
ஆமா அதெல்லாம் பண்ணணும். ஏ ஃபார் ஆப்பிள் அந்த சிலது மட்டும் தானே சொன்னேன், மீதிலாம் கான்செப்ட் டெக்கில் நிறைய பண்ணாமல் இருக்குல்ல. ஆமா ஓகே, அதெல்லாம் பண்ணணும். ஓகே, அப்புறம் ஈக்குவேஷன் மட்டும் எழுத சொன்னோம்ல வேர்ட் ப்ராப்ளமில். வேர்ட் ப்ராப்ளமில் வந்து ஜஸ்ட் ப்ளஸ்ஸு இது ப்ளஸ் இது அது மட்டும் தானடா போட்ட, ஆன்சர் எழுதலடா. ஆ பேஜ் நம்பர் 40 41 வெறும் ஈக்குவேஷன் தானே எழுதுனேன். 40 and 41 ஆன்சர் எழுதலைல்ல, ஆமா அதோட ஆன்சர் எல்லாம் எழுதணும். சரியா? ஓகே, இதெல்லாம் எப்போ பண்ணணும்? நாளைக்கு நாளைக்கு பண்ணிடணும். சம்தா பண்ணிடுவீங்களா? நாளைக்கு பண்ணிவிட்டு அப்பா கிட்ட சொல்லணும். சரியா? இன்னொரு தடவை வந்து காலைல ரீகால் பண்ணுங்கள், இல்லை நைட்டு பண்ணுங்கள். ஓகே, சம்தா படிச்சிடா செல்லக்குட்டி. சரியா? என்ன பண்ண போகிற நைட்டு? நைட்டா இப்போ என்ன பண்ண போகிற? உள்ளே போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போகிறா தானே? இல்ல என்ன பண்றாங்க பாருங்க. பார்த்துட்டு அவளை போய் வம்புல்ப்பா தானே பண்ணுவேன். பிச்சை எடுத்துருவேன். டிவி போட்டு பாரு, அவள் உள்ள அவள் தமிழ் படிச்சுட்டு இருக்கா. சரியா? சரிடா செல்லப்பையில. டிவி போட்டுக்குங்க.